ரைட். உயிரியல், பயாலஜி. உயிர்களை பற்றி படிக்கிறது தான் உயிரியல். பயோனா உயிர்னு அர்த்தம். உயிர்களை பற்றி படிக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் ரெண்டே ரெண்டு தான் இருக்குன்னு பார்த்துருக்கோம். என்னென்ன? அப்போ நம்ம ரெண்டுமே சேர்ந்தது தான். ஆற்றல், எனர்ஜி. எங்க அபிஷேகங்க? பருப்பொருள், மேட்டர். இந்த மேட்டர் ரெண்டாக பிரிப்பாங்க. உயிரற்றது, உயிரற்றது ஏ பயோ. உயிர் உள்ளது பயோ. ஏன்னா பயோனா உயிர் உள்ளது, அதுக்கு ஆப்போசிட்னு அர்த்தம். முதல்ல உருவானது ஆட்டம் தான் ஃபார்ம் ஆகிருக்கும். ஆட்டம்க்கு அப்புறம் மாலிகுல் ஃபார்ம் ஆகும். மாலிகுல்லாம் சேர்ந்து 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 செல்லுக்கான நுண்ணுறுப்பு உருவாகும். மாலிகுல்லாம் ஃபார்ம் ஆகி என்ன ஆயிடுச்சு, அந்த மாலிகுல் அதை மாதிரியே இன்னொரு மாலிகுலை உருவாக்குது, அந்த மாலிகுல் அதை மாதிரியே உருவாக்குது. அதுக்கு தேவையான உணவு வந்து வெளியிலேருந்து எடுத்துக்கும். அப்படி எந்த மாலிகுல் தன்னை மாதிரியே இன்னொரு மாலிகுலை உருவாக்குதோ அந்த மாலிகுலுக்கு பேர் தான் அது உயிர் உள்ள பொருள். அப்போ உயிரற்றதான் என்னவா மாறுது, உயிர் உள்ளதாக மாறுது. புரிஞ்சுதா? அப்படி ஃபார்ம் ஆனது எதுனா வைரஸ் தான் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். வைரஸுக்கு முன்னாடி இன்னொன்றுலாம் இருக்குது, ஏதோ பிரயாணம் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அது சின்ன மாலிகுல், அது உயிர் இல்லை அதுக்கு. அப்புறம் வைரஸ், அப்புறம்தான் அமீபா தோன்றியிருக்கணும். அமீபா அதுக்கு முன்னாடி, அமீபாக்கெல்லாம் முன்னாடி இவங்க பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே. சரியா? அது ஏன் என்ன ஏது அப்படின்னு பார்ப்போம். அப்போ உயிரற்ற பொருள் தான் என்ன ஆகுது, கெமிக்கல் ப்ராசஸ் மூலிமா உயிர் உள்ளதாக மாறுது. உயிரற்றதுக்கும் உயிர் இல்லாததுக்கும் என்ன சார், உயிர் உள்ளதுக்கும் உயிரற்றதுக்கும், பயோவுக்கும் ஏ பயோவுக்கும் என்ன சார் வித்தியாசம்னா, எது ஒன்று அதை மாதிரியே இன்னொரு பொருளை உற்பத்தி பண்ணுதோ அதுதான் வந்து என்னது, உயிர் உள்ளது. எது ஒன்று அதை மாதிரியே உற்பத்தி பண்ணலையே அது உயிரற்றது. செங்கல், சேரு இதெல்லாம். நம்மலாம் உயிர் உள்ளது சார். ஆண்கள் அதை குட்டிலாம் அது போடுறதில்ல சார். நம்ம கிடையாது உயிர். ஏன்னா நம்ம உடம்புனாக்கா கோடிக்கணக்கான செல்கள் சேர்ந்தது தான் நம்ம உடம்பு. அதனால தான் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். சரியா? உயிரற்றதில் அடிப்படை பொருள் எது சார்? உயிரற்றதில் எது? அணு. கரெக்டா? ஆட்டம். இந்த ஆட்டம் தான் ஒரு செல்லாக ஃபார்ம் ஆகுது. ரைட், பார்ப்போம். நம்ம உடம்புல அடிப்படை பொருள் எது அப்படின்னாக்க எது? செல். இதுதான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் செல்லுக்கு தான் போகும். சரியா? அந்த செல் எடுத்துக்கிட்டு நிறைய வேலை இருக்கும். அந்த செல்லுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய நுண்ணுறுப்புலாம் இருக்கும். அவங்கவுங்க ஒரு வேலையை செய்வாங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செல்லுக்குள்ளே தான் போகும். செல்லுக்குள்ளே நுண்ணுறுப்பு. நம்ம வயிறு கீரெலாம் சும்மா நிறையா கோடிக்கணக்கான செல்லு சேர்ந்தது தான் நம்ம உடம்பே. அதில் இருக்கக்கூடிய செல்லுக்கு தான் நம்ம சாப்பாடெல்லாம் கொடுக்குறோம். ரைட், ஓகே. இந்த செல் என்ன பண்ணும், அதுக்கு தேவையான உணவெல்லாம் உள்ளே எடுத்துக்கிட்டு அதை மாதிரி இன்னொரு செல்லை, இந்த செகண்ட் கூட நம்ம உடம்புல என்ன ஆகிட்டு இருக்குது, செல் பிரிதல் நடந்துகிட்டே இருக்குது. செல் டிவிஷன். ஒரு செல்லு ரெண்டாக பிரியும். பொருண்மை அழியா விதி பார்த்தோமா, பொருளை யாக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு வகையான பொருள் இன்னொரு வகையான பொருளாக மாறும். அப்போ இந்த செல்லு இதை மாதிரியே இன்னொரு ரெண்டு செல்லை உருவாக்கணும், ரெண்டாக மாறணும். அப்போ அதுக்கு என்ன வேணும், சாப்பாடு வேணும். அதுக்கு தான் நம்ம சாப்பாடு கொடுக்கணும். அப்புறம் இந்த செல் என்ன பண்ணணும், இன்னும் ரெண்டாக மாறும். இந்த செல் இன்னும் ரெண்டாக மாறும். அப்படியே போயிட்டே இருக்கு. ஆமாம், சரி, ரைட். இதுக்கு மார்னிங்கில் எடுத்துருப்பாங்க பாருங்கள், செல்லுன்னு இருக்கும். இந்த விட்டு போனதுக்கு. அப்போது அணுக்கள், இந்த பிரபஞ்சத்தில் ரெண்டு, உயிர் உள்ளது உயிரற்றது ரெண்டு தான் இருக்குது. உயிர் அற்றதெல்லாம் ஒன்று சேர்ந்து உருவானது தான் என்னது, மாலிகுல். அந்த மாலிகுல்லாம் சேர்ந்து சேர்ந்து உருவானது தான் செல்லு. நிறைய மாலிகுல் சேர்ந்தால் தான்
செல் நுண்ணுறுப்புகள். இன்னொரு தடவை சொல்கிறேன். அணு, ஆட்டம். நிறைய ஆட்டம் சேர்ந்தது தான் என்னது? மாலிகுல், மூலக்கூறு. நிறைய மூலக்கூறு சேர்ந்தது தான் செல் நுண்ணுறுப்பு. செல்லுக்குள்ளே சின்ன சின்ன உறுப்பு இருக்கும். எப்படி நம்ம உடம்புக்குள்ளே போனீங்கன்னா இதயம், நுரையீரல், கிட்னி, அப்புறம் வயிறு, இதெல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி செல். அது மாதிரி செல்லுக்குள்ளே நுண்ணுறுப்பு, அதுதான் ஒரிஜினல் உறுப்பு. சரியா? நம்ம ஒவ்வொரு உறுப்பும் கோடிக்கணக்கான செல்லு சேர்ந்தது, ஒவ்வொரு உறுப்புமே. அடுத்தது செல் நுண்ணுறுப்பு, ஆர்கனல்ஸ். செல் நுண்ணுறுப்பு. அடுத்தது நிறையா செல் நுண்ணுறுப்பு சேர்ந்தது தான் அது செல்லு. நிறையா செல்லு, ஒரே மாதிரியான செல்லு, ஒரே மாதிரி இருக்கலாம், வேறுபட்ட மாதிரி இருக்கலாம், ஒரே வேலையை செய்வாங்க. அந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்னா என்னது? திசுக்கள். வெரி குட். டிஷ்யூ. சரி. டிஷ்யூ. திசு. அடுத்தது நிறையா திசுக்கள் சேர்ந்தது, ஒன்றுக்கு மேற்பட்ட திசு. மொத்தம் நம்ம ஹியூமன் இதில் வந்து ஒரு மேஜராக ஒரு 4 திசு பிடிப்பாங்க. திசுக்கள் சேர்ந்தது வந்து ஆர்கான், உறுப்பு. நம்ம உறுப்பு மனித உடலில் சொல்கிறேன். அதாவது பல செல் உயிரிகளில் ஒரு செல் உயிர்னா இது மட்டும் தனியாக இருக்கும். பல செல் சேர்ந்து வாழுதுன்னா திசு ஃபார்ம் ஆகும். திசுக்கள் நிறையா திசுக்கள் சேர்ந்தது உடல் உறுப்பாக மாறும், ஆர்கான். கொசு தான் எங்கே ஆர்கான். நிறையா உறுப்புகள் ஒன்று சேர்ந்த ஒன்றும் ஒரே வேலையை செய்யும். ஒன்றுக்கு மேற்பட்ட திசு சேர்ந்ததான் அது ஆர்கான். ஸ்பெல்லிங் கரெக்டாமா? ஏன்னா ஆர்கான். ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகள் ஒன்றா சேர்ந்து ஒரு வேலையை செய்வாங்க. உறுப்பு மண்டலம். உறுப்பு மண்டலம் 2-3 பேர் சேர்ந்துருவாங்க. உறுப்பு மண்டலம், ஆர்கான் சிஸ்டம். இப்போ சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? அதான் உறுப்பு மண்டலம். எடுத்துக்காட்டு தமிழில் இரத்த ஓட்ட மண்டலம். ரைட். அது எந்தெந்த உறுப்புலாம் சேர்ந்தது? இரத்த ஓட்ட மண்டலம். என்னென்ன உறுப்பு? சத்தமா? ஹார்ட்டு, இதயம். அப்புறம் இரத்த ஓட்ட மண்டலத்தில், அது சுவாச மண்டலத்தில் வராது. லங்ஸ் அதில் வராது. பிளட் வெசல்ஸ். அதுக்கப்புறம் பிளட்டு. இவங்க மட்டும்தான் என்னது? இரத்த ஓட்ட மண்டலத்தில் வருவாங்க. லங்ஸ் அங்கே வரக்கூடாது. அதில் எவரும் வராது. அவரோட வேலை வேறு. ரைட். இவங்கெல்லாம் இத்தனை உறுப்பு இருக்குது. அது ஹார்ட்டு, அப்புறம் என்னது? பிளட் வெசல்ஸுக்கு தமிழில் இரத்த குழாய்கள், அப்புறம் பிளட்டு. இவங்கெல்லாம் சேர்ந்தது 3 உறுப்பு சேர்ந்தது தான் என்னது? உறுப்பு மண்டலம். என்னது? இரத்த ஓட்ட மண்டலம். இது 3 வேறு உறுப்பு. ரைட். இது மாதிரி நிறையா உறுப்பு மண்டலம் இருக்குது, ஆர்கான் சிஸ்டம் இருக்குது. வெளியில் யாராவது வெயிட் பண்ணுறாங்களா? சரி. இரத்த ஓட்ட மண்டலம். இப்போ நம்ம உடம்புக்குள்ளே நிறையா மண்டலம் இருக்குது. இரத்த ஓட்ட மண்டலம், நரம்பு மண்டலம், அப்புறம் டைஜஸ்டிவ் சிஸ்டம், தமிழில் வந்துட்டு செரிமான மண்டலம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்,
சுவாச மண்டலம். கிட்னி என்ன இதில் சொல்லுவாங்க? எஸ்கிரேட்ரி. எஸ்கிரேட்ரி அதுக்கு பேர். தமிழில் என்ன? கழிவு நீக்க மண்டலம். அது மாதிரி இப்படி நிறையா மண்டலங்கள் சேர்ந்ததான் என்னது நம்ம உடம்பு. டாப் ஆர்டர் விலங்குகளுக்கு இப்படி தான் இருக்கும், நிறையா உறுப்பு மண்டலங்கள் சேர்ந்தது. ஆர்கானிசம், உயிரினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்கானிசம். இதில் ஒரு செல் உயிரி இருக்குது, அவங்க இதோட முடிஞ்சு போயிட்டாங்க. நம்மலாம் பல கோடிக்கணக்கான செல்லு ஒன்றா சேர்ந்து வாழ்கிறவங்க. நம்ம உடம்புல திசு இருக்குது, திசுக்கள் சேர்ந்தது தான் உறுப்பு. நிறைய உறுப்பு சேர்ந்தது உறுப்பு மண்டலம். நிறைய உறுப்பு மண்டலம் சேர்ந்தது தான் நம்ம உடம்பு. சரியா? ஒவ்வொரு உறுப்பு மண்டலம் நிறைய ஆர்கானை வச்சுருக்கோம், ஆனால் ஒரு வேலையை செய்வாங்க அவங்க. இப்போ ரத்த ஓட்ட மண்டலமா என்ன வேலை செய்வாங்க? ரத்த ஓட்ட மண்டலத்தோட வேலை என்ன? வெரி குட். ஆக்சிஜன் மட்டும்தானா? அப்புறம் வெரி குட். உணவுப் பொருட்களை எல்லா உறுப்புக்கும் எடுத்துகிட்டு போவாங்க. சரியா? அதேமாதிரி எல்லா உறுப்பில் இருக்கக்கூடிய செல்லு தான், அந்த செல்லுக்கு எல்லா செல்லுக்கும் உணவு எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் செல்லில் உள்ள கழிவெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வெளியில் தள்ளணும். இதுதான் அவரோட வேலை. யாரோட வேலை? பிளட்டோட வேலை. ரைட்டு. பிளட்டோட வேலை இல்லை, இந்த செரிமானம் என்னது, இது என்ன மண்டலம் சொன்னேன்? ரத்த ஓட்ட மண்டலம், சர்க்குலேட்டரி சிஸ்டத்தோட வேலை அதுதான். புரிஞ்சதா? ரைட். அதே ஒரு செல் உயிரி, அமீபா, பாரமீசியம், பாக்டீரியா, அவங்களாம் ஒரு ஆள் தனியாக ஒரே ஆள் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்குவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான செல் ஒவ்வொரு வேலையை செஞ்சுக்குவாங்க, ஒரே ஆள். இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, போடுறதுக்கு ஒரு இடத்துக்குலாம் கை கால் இருக்கும், நிறைய கோடிக்கணக்கான செல் சேர்ந்தது. அங்கே கை கால்லாம் இருக்காது, ஒரே செல் உருண்டு ஓடிக்கும். அப்படியே தண்ணியில் தான் இருப்பாங்க பெரும்பாலும். பாக்டீரியா, அப்புறம் அமீபா, பாரமீசியம், அப்புறம் பாசி, இவங்கெல்லாம், அப்புறம் பூஞ்சைகள், இவங்கெல்லாம் ஒரே சிங்கிளாக அந்த வேலையை செஞ்சுக்குவாங்க. அவங்களே சாப்பாடை உள்ளே இழுப்பாங்க, ஜீரணம் பண்ணுவாங்க, வெளியில் துப்பிடுவாங்க. நம்ம இதில் அப்படி கிடையாது. நம்ம சாப்பாடை உள்ளே தள்ளுவோம், நிறைய கோடிக்கணக்கான செல் என்ன பண்ணுவோம், அதை சின்னதாக உடச்சி எல்லா சாப்பாடையும் எடுத்து ரத்தத்திட்ட கொடுக்கும். இந்த ரத்தம் எல்லா செல்லுக்கும் எடுத்துகிட்டு போகும். எல்லா செல்லும் திரும்ப என்ன பண்ணுவாங்க, அந்த ரத்தத்தில் இருக்கிற சாப்பாடு எடுத்துகிட்டு அதோட கழிவை தூக்கி வெளியில் போட்டுருவாங்க. சரியா? அந்த ரத்தம் திரும்ப கழிவு நீக்க மண்டலத்துக்கு வரும். கிட்னி சட்னிலாம் இருக்குல்ல, அங்கே போகும். கிட்னி எடுத்து வெளியில் விடும். வியர்வை அது கொஞ்சம் வெளியில் எடுத்து வெளியில் விடும். லங்ஸு அது கொஞ்சம் வெளியில் எடுத்து ரத்தத்தில் உள்ள கழிவுகள் திரும்ப உணவு உள்ளே போகும். கோடிக்கணக்கான செல்லு ஒன்றா சேர்ந்து வாழ்கிறாங்க. சரியா? ரைட். இந்த இப்போ நம்ம சேலம் சிட்டி எடுத்துக்கோங்களேன், கோடிக்கணக்கான பேர் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறோமா? எல்லோரும் ஒரே வேலையை செய்கிறோமா? ஒருத்தன் வியாபாரி பொருள்லாம் வாங்கிட்டு வரான். யாருக்கு வாங்கிட்டு வரான்? சேலத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுக்கு, லட்சக்கணக்கான மக்கள், கோடிலாம் இல்லை, 50 லட்சம் தாண்டாதுன்னு நினைக்கிறேன். அதை பற்றி பார்த்தோம்னா 40 லட்சம் வரும். சேலம் டிஸ்ட்ரிக்டில் லட்சம் தானே, 40 லட்சம் பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி சேலம் நான் டிஸ்ட்ரிக்டே சொல்கிறேன், சரி சிட்டி மட்டும் வச்சுக்குவோம். அந்த மாதிரி. அப்புறம் துணி தைக்கிறது மட்டும் ஒருத்தர் செய்வான். அப்புறம் எல்லா குப்பையும் போடுறோமா, அதை எடுத்துகிட்டு போய் வெளியில் போகிறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க. பிரிச்சுக்கிட்டு வேலையை பிரிச்சுட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோமா. திறமையின் அடிப்படையில், பிறப்பின் அடிப்படையில் தப்பு, அதான் ஜாதி. அது கிடையாது, திறமையின் அடிப்படையில். மாறிடுச்சு அதெல்லாம் நம்ம ஊர். அப்புறம் ஹோட்டல், இந்த மாதிரி எல்லா வேலையும் பிரிச்சுக்கிட்டு இருக்கோமா, அவ்வளோதான். இப்போ நாம் பார்க்க போகிறது என்ன சார் அப்படின்னா, செல்லை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே யார் யார் இருக்குது, அங்கே எத்தனை வகை, செல்லில் எத்தனை வகை இருக்குது, அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஒரு 2 நிமிஷம் இருங்க, அவர் அனுப்பிவிட்டு வந்துடுறோம். ரைட். இப்போ செல்லோட நுண்ணுறுப்பு யார் யார் என்ன அதெல்லாம் பார்க்க போகிறோம். செல்லில் பார்த்தீங்கன்னா இந்த உயிரினம், இந்த செல்லு,
நிறையா செல்கள் சேர்ந்தது திசுக்கள், டிஷ்யூ. ஒரு உறுப்பு எடுத்தோம்னா ஒன்றுக்கு மேற்பட்ட திசு சேர்ந்ததான் ஒரு உறுப்பு. அப்புறம் நிறையா உறுப்பு சேர்ந்தது உறுப்பு மண்டலம். அடுத்தது நிறைய உறுப்பு மண்டலம் சேர்ந்தது தான் நம்ம பல செல் உயிரினம், ஆர்கானிசம். சரி, ஆர்கானிசம். வைரஸ் இருக்கிறதுல சின்ன செல், இது உயிர் உள்ளதுன்னு சொல்ல முடியாது வைரஸை. ஆமாம், 2 கட்டம். அதாவது எங்கே வெளியில், எதோட வெளியில், ஒரு செல்லுக்குள்ளே போயிடுச்சுன்னா உயிர் வந்துடும். செல்லுக்குள்ளே போயிட்டா, இப்போ என் தொண்டையில் இறங்குது, தொண்டையில் இருந்தாக்கா உயிர் வராது. அதுக்கு தொண்டையில் உள்ளே போயிட்டு தொண்டையில் இருக்கக்கூடிய ஒரு செல்லுக்குள்ளே உள்ளே போந்தால் உயிர் வந்துடும். புரிஞ்சதா? அதுதான் அந்த கொஸ்டின் கேட்டேன். தொண்டைக்குள்ளே போனால் உயிர் வராது. அதுக்கு தொண்டைக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து ஒரு செல்லுக்குள்ளே உள்ளே போகணும். புரிஞ்சுதா? அப்போ தான் அதுக்கு உயிர் வரும். அது வைரஸ். உயிர் வந்தால் என்ன ஆகும்? அதை மாதிரி அந்த செல்லுக்குள்ளே உள்ளே போயிட்டு அந்த செல்லுக்கு உண்டான சாப்பாடெல்லாம் அவன் பிடிங்கிட்டு இவர் சாப்பிட்டு இவர் குட்டி போட ஆரம்பிச்சிருவார். அந்த செல்லு செத்து போயிடும். அந்த செல்லுக்கு நோய் வரும். புரியுதா? நோயினா என்ன அர்த்தம்? டிசீஸ். டிரான்ஸ்லேஷன் நானே பண்ணிடுறேன். ஒரு வெரி குட், இதுதான் பாயிண்ட். ஒரு உயிரினம், ஒரு செல் எடுத்துக்காங்க, அது அதோட வேலையை செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னா அதுக்கு நோய் வந்திருக்குன்னு அர்த்தம். அதுக்கு நிறைய காரணம் இருக்குது, அதை பற்றிலாம் பார்ப்போம். ரைட், குட். அதே வெளியில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது மாதிரி குட்டி போடாது. அது இங்கே இந்த டேபிளில் இருக்கும் பாக்டீரியா இருக்கும், பிரச்சனையே கிடையாது. நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு உடம்புலேருந்து ஒரு செல்லுக்குள்ளே உள்ளே வந்துருச்சுன்னா நிறையா குட்டி போட ஆரம்பிச்சிடும். புரிஞ்சுதா? ரைட். அடுத்து இருக்கிற இது உயிரினம் ஃபஸ்ட்டு. இது 2 கட்டம். ஆமாம், இதுதான் ஃபஸ்ட்டு உயிரினம். இருக்கிறதுல சின்னது இதுதான் பாக்டீரியா. தாவர செல் அதோட பெருசு, சைஸ் வாரி போட்டிருக்கான். பிளான்ட் செல் இருக்குல்ல, செல்லில் 2ஆக பிரிப்பாங்க, பிளான்ட் செல்லு, அனிமல் செல். அனிமல் செல், தாவர செல், விலங்கு செல். 2க்கு வித்தியாசம் இருக்குது. தாவர செல் பெருசா, விலங்கு செல் பெருசானா தாவர செல் தான் பெருசு. சரியா? ரைட். ஏன் சார் அப்படின்னாக்கா, நார்மலாக செல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. செல் அது ஒரு உயிரினம் தானே, அது மேலே தோல் இருக்கும். இப்போ நம்ம உடம்பு முழுவதும் தோல் போற்றி இருக்குல்ல, வெளியில் உள்ள பொருள் போகாமல் உள்ளே உள்ள பொருள் அதை நினச்சா தான் வெளியில் தள்ளும். வெளியில் உள்ள பொருளை உள்ளே இருக்கணும், போக உடம்பு தடுத்துக்கும். நம்ம உடம்பு சுற்றியில் கவர் போட்டிருக்கோமா, தோலுன்ற கவர். அது மாதிரி இந்த செல்லுக்கு ஒரு கவர் இருக்குது, செல் மெம்பரேன் அப்படிம்பாங்க. சரியா? இது 2 செல்லுக்குமே இருக்கும். தாவர செல்லுக்கு இருக்கும், விலங்கு செல்லுக்கு இருக்கும். இதுக்கு மேலே ஒரு கவர் இருக்கும். எதில்? தாவர செல்லு. இதுக்கு மேலே ஒரு கவர் இருக்கும். செல் வால், செல் சுவர். அந்த செல் சுவர் தான் மரத்தை போய் தொட்டு பாருங்க, சொரன்னு இருக்கா, ரஃப்பாக இருக்கா? அதே செல்லால் ஆனது தானே நம்ம உடம்பு. நம்ம உடம்பு எப்படி இருக்குது? கொலன்னு இருக்கா சதை? என்ன காரணம்னு அதுதான். நம்மக்கிட்ட செல் வால் கிடையாது விலங்கு செல்லில். தாவர செல் என்ன இருக்குது? செல் வால் மேலே. அதனால தான் இந்த ரஃப்பாக இருக்கும். புரிஞ்சுதா? அதுவுமே சொரப்பாக தான் இருக்கும். நம்ம கொலன்னு இருக்க நம்ம இது மாதிரி இருக்கா? சாஃப்டாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், கிழிக்க முடியாது. அந்த மாதிரி கீழே நீங்கள் சைடு மரம் பட்டு போனது அதை விட்டுருங்க, அதெல்லாம் செத்து போன செல்லு. பட்டை இருக்குல்ல, பட்டையில் பச்சை பட்டை செல்லு தான் வந்து உயிர் இருக்கும். காஞ்சி போனதான் செத்து போன செல்லு, அது மரத்துக்கு ஸ்ட்ரென்த்துன்னு கொடுத்துட்டு அங்கேயே உட்காந்துருக்கும். சரியா? ரைட். மாதிரி இது ஒன்று. அப்புறம் இன்னொரு காரணம் இருக்குது. அந்த ஓட்டை, அந்த ஒரு வேக்குவோல்னு சொல்லுவாங்க, குமிழ், அது பெருசாக இருக்கும் உள்ள. அனிமல் செல்லில் குட்டி குட்டியாக இருக்கும், தாவர செல்லில் உள்ள பெருசாக இருக்கும். அங்கே தான் சாப்பாடெல்லாம் சேமித்து வைப்பாங்க. செல்கள் இருக்கு இல்லையா, சாப்பாடை சேமித்து அங்கே தான் வைக்க. அந்த வேக்குவோல், செல் நுண் குமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே தான் சேமித்து வைப்பாங்க. பார்ப்போம். அடுத்தது மனித கருமுட்டை செல். அம்மாவோட கருமுட்டை இருக்கு இல்லையா, வயிற்றில் இருக்குல்ல, அது அந்த செல், அது பெருசு.
மனித இதோட தாவர செல்லோட அது பெருசு. அடுத்து தவளை முட்டை, அதோட பெருசு. தவளை முட்டை பார்த்திங்கன்னா தண்ணியில் தெரியும். தண்ணியில் கிராமத்துலலாம் குளம் குட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா முட்டை விட்டுருக்கும். தவளை செல்லு தெரியும், அதில் உள்ள செல்லு தெரியும். அப்போ அதோட பெருசு அது. கோழி முட்டை ஒரு செல் தான். அடுத்து நெருப்பு கோழி முட்டை, இதுதான் இருக்கிறதுலே பெருசு. பூமியில் பெரிய ஒரு செல் அப்படின்னாக்க எது? நெருப்பு கோழி முட்டை தான் பெருசு இருக்கிறதுலே. திமிங்கல முட்டை கூட கிடையாது. ஒரு செல் உயிரி பெருசாக இருக்கு. என்ன சரியா? ரைட். அரிசியும் ஒரு செல் தான். அரிசி பருப்புலாம் என்னது? ஒரு செல். சார் என்ன சார் அரிசி பருப்புலாம் ஒரு செல்லா? அது ஒரு செல். அது டைனோசர் தான் இப்போதைக்கு இல்லையே, உயிரோட இல்லையே. டைனோசர் முட்டைன்னு சொல்கிறீங்க, உயிரோட இல்லை. உயிரோட இருக்கிறதுல ஒரு செல். சரி, இருந்துச்சு, இப்போ இல்லை. அடுத்தது ஆமாம், அது பெருசாக இருந்திருக்கும். பெரிய பெரிய முட்டையை கிடச்சிருக்கு அரியலூரில். ரைட். அடுத்தது இந்த தாவர செல், இது விலங்கு செல். இந்த மேலே செல் வால் மட்டும் இருக்காது. அதேமாரி இந்த இது இருக்குல்ல, வேக்வோல், இது பெருசாக இருக்கும். தாவர செல்லில். விலங்கு செல்லில் குட்டி குட்டியாக இருக்கும். இந்தங்கெல்லாம் முட்டையாக இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும் அங்கே. ரைட், அவ்வளோதான். வேறு என்ன வித்தியாசம்? தாவர செல்லில் வந்துட்டு இந்த பச்சையும் இருக்கும், குளோரோஃபைல். அங்கே தான் உணவு உற்பத்தி நடக்கும். அவர் உணவு உற்பத்தி பண்ணி எல்லா செல்லுக்கும் கொடுப்பாங்க. சரி, செல் நுண்ணுறுப்புலாம் அதுக்கெல்லாம் அனுப்புவார். செல் நுண்ணுறுப்புலாம் என்ன பண்ணும்? சரி, அங்கே உணவு உற்பத்தி பண்ணதுக்கப்புறம் அது எங்கே போகுனாக்கா, மைட்டோகாண்ட்ரியான்னு ஒரு இடம் இருக்குது, அதான் கிச்சன். அங்கே போகும். உணவு உற்பத்தினா என்னென்னு பார்ப்போம், சொல்கிறேன். மைட்டோகாண்ட்ரியாவுக்கு போகும். அவர் என்ன பண்ணுவார்? அதை பிடிச்சி ஏடிபின்னு ஒரு பொருளாக மாற்றி கொடுப்பார். அந்த கார்போஹைட்ரேட்டை உடச்சி சமையல் பண்ணுறாரு. சமையல் பண்ணி ஏடிபின்னு ஒன்றா மாற்றிடுவார். அதை எல்லா செல் நுண்ணுறுப்புக்கும் அனுப்புவாங்க. சூரிய ஒளியை செல் நுண்ணுறுப்புலாம் வேலை செய்யணுமா? வேலை செய்யணுன்னா என்ன வேணும்? ஆற்றல் வேணுமா? சூரிய ஒளி இருக்கா? ஆற்றலா? சூரிய ஒளி அப்படியே இவங்களால் எடுத்துகிட்டு வேலை செய்ய முடியாது. சரியா? அந்த சூரிய ஒளி யார் சார் அப்சர்வ் பண்ணுவாங்கன்னா, இந்த குளோரோஃபைல் இருக்குல்ல, அவர் தான் அப்சர்வ் பண்ணுவார். அப்சர்வ் பண்ணி ஏடிபியாக மாற்றி அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட்டாக மாற்றி விட்டுவார். இந்த கார்போஹைட்ரேட்டுக்குள்ளே தான் அந்த எனர்ஜி இருக்கும், ஏடிபி இருக்கும். ஏடிபி அடினைன் ட்ரை அடினோசின் ட்ரைபாஸ்பேட் ஏடிபியாக மாற்றிடுவார். இங்கே இருக்கும். கார்போஹைட்ரேட்டாக மாற்றி இவர் என்ன பண்ணிடுவார்? உள்ளே அனுப்பி விட்ருவார். மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். அவரோட வேலை அப்படியே ரிவர்சல் ப்ராசஸ். தாவர செல்லாக இருந்தாலும் விலங்கு செல்லாக இருந்தாலும் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். அந்த மைட்டோகாண்ட்ரியாவில் என்ன நடக்கும்? அது திரும்ப அவர் இந்த கார்போஹைட்ரேட்டை உடச்சி இதுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குல்ல ஏடிபி, அவரை துரத்தி விடுவார் வெளியில். ஏடிபி எல்லா செல் நுண்ணுறுப்புக்கும் போகும். இந்த ஏடிபி எடுத்துக்கிட்டு தான் அவங்களாம் ஒர்க் பண்ணுவாங்க. சரியா? அதனால தான் ஏடிபி என்னன்னு சொல்லுவாங்க? ஆற்றல் நாணயம். எனர்ஜி காயின் இங்கிலீஷில். எனர்ஜி காயின் ஏடிபியை. இந்த ஏடிபியை உற்பத்தி பண்ணுறவர் யார்? மைட்டோகாண்ட்ரியா. அதனால் அதுக்கு பேர் பவர் ஹவுஸ், ஆற்றல் மையம். கொஸ்டின் இதெல்லாம் ஒரு செல்லில் இதுதான் முக்கியமானது நம்ம உடம்புல. அப்போ செல்லில் ஆற்றல் மையம் எது சார் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா. செல்லுக்குள்ளே செல்லோட ஆற்றல் நாணயம், செல்லின் ஆற்றல் நாணயம் எதுன்னு கேட்பாங்க. எது? ஏடிபி. இந்த செல்லில் இருக்கக்கூடிய நுண்ணுறுப்புகள்லாம் இந்த ஏடிபி வடிவத்தில் இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும்? எடுத்துகிட்டு அந்த ஆற்றலை பயன்படுத்த முடியும். சூரிய ஆற்றலை அவங்க அப்படியே பயன்படுத்த முடியாது. சரியா?
ஏடிபியை முதல்ல சூரிய ஆற்றலில் பிடிச்சி ஏடிபியை மாற்றி கொடுக்குறவர் யார்? பச்சையம், குளோரோஃபைல். அதை மாற்றி இதுக்குள்ளே ஒழிச்சு வச்சுருவார், கார்போஹைட்ரேட்டுக்குள்ளே ஒழிச்சு வச்சுருவார். இந்த கார்போஹைட்ரேட்டுக்கு பேர் தானே அது குளுக்கோஸ், சுகர். இதுதான் மற்றதான் இன்னும் மாறும், அப்படியே மாறும். கார்போஹைட்ரேட்டினுடைய கெமிக்கல் ஃபார்முலா என்னது? ஒரு கார்போஹைட்ரேட் மொத்தம் 24 ஆட்டம் சேர்ந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இதான் கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இவர் தான் ஃபஸ்ட்டு. இதுக்குள்ளே தான் அந்த ஏடிபி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கும். தாவர செல்லாக இருந்தாலும் சரி, விலங்கு செல்லாக இருந்தாலும் சரி. ஃபஸ்ட்டு தாவர செல்லு குளோரோஃபைல் இந்த கார்போஹைட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டார். அதாவது ஏடிபி சூரிய ஒளியை பிடிச்சி அதை ஏடிபியாக மாற்றி, சூரிய ஆற்றலை ஏடிபின்ற ஆற்றலாக மாற்றி, ஆற்றல் நாணயமாக மாற்றி கார்போஹைட்ரேட்டுக்குள்ளே ஒளி வச்சிடுறாரு. சரியா? இந்த கார்போஹைட்ரேட் எங்கே வந்து உடையும்? அதே செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியாக்கு போவார். மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணு? திரும்ப கார்போஹைட்ரேட்டை உடச்சி எப்படி உடையுது என்னன்னு பார்ப்போம். இதில் உள்ள ஏடிபி எடுத்துடுவார். மொத்தம் எவ்வளோ? 19 ஏடிபி, 35 ஏடிபி வரும் ஒரு கார்போஹைட்ரேட் உடஞ்சா. 35ன்னு நினைக்கிறேன். 35ஆ? 2ஆ? வெரி குட். ஏடிபி உடையும். உடச்சி அது வெளியில் கொடுப்பாரு. அந்த ஏடிபி எல்லோரும் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க? வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. என்ன வேலை செய்வாங்க? ஒருத்தர் பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து புரோட்டீன் மாலிகுல்லாம் வரும், அதை புரோட்டீனாக மாற்றுவார். அல்லது உள்ளுக்குள்ளே புரோட்டீன் செத்து போயே இருக்கும், அதை உடச்சி திரும்ப வெளியில் துரத்தி விடுவார் இன்னொருத்தர். இந்த வேலையெல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேலை, அதை செஞ்சிகிட்டு இருப்பாங்க. நம்ம உடம்பு செய்யுதில்ல, ஹார்ட் ஒரு வேலையை செய்யுது, கிட்னி ஒரு வேலையை செய்யுது, லிவர் ஒரு வேலையை செய்யுது, அது மாதிரி. ஆனால் இது சும்மா இவங்கெல்லாம் கோடிக்கணக்கான செல்கள் சேர்ந்த உறுப்புகள். அவங்க ஒரிஜினல் உயிர் அது தான். சரியா? சரி. அப்போ விலங்கு செல் சார், விலங்கு செல் என்ன கிடையாது? குளோரோஃபைல் கிடையாது, பச்சையம் கிடையாது. இந்த தாவர செல் இருக்குல்ல, அதுக்கான உணவை சேமித்து வைக்கும். தாவர செல் என்ன பண்ணும்? உணவை வந்து சேகரித்து வைக்கும். என்னவா சார் சேகரிக்கணும்? குளுக்கோஸாக சேமித்து வைக்க முடியாது, சர்க்கரையாக சேமித்து வைப்பார். சர்க்கரை, இந்த கார்போஹைட்ரேட் தான் சர்க்கரையாக மாறும், சுகர் இங்கிலீஷில். இன்னொரு பேர் டைசேக்ரேட் அல்லது ஸ்டார்ச்சாக சேமித்து வைக்கும். எல்லாமே இது தான். ஸ்டார்ச்னா மாவுச்சத்து. இந்த கார்போஹைட்ரேட் தான் இப்படி மாறும், இந்த கார்போஹைட்ரேட் தான் இப்படி மாறும். கார்போஹைட்ரேட்டை அவரால் சேமித்து வைக்க முடியாது. இந்த மாதிரி பல மாலிகுலாக மாற்றி, இப்போ நான் இது எல்லாத்தையும் போடுறேன் பாருங்கள் நெட்டில். எல்லாத்துலேயும் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்கும். சரியா? இதுதான் ஹைட்ரோ கார்பன் சொல்லலாம். ஸ்டார்ச்சி, சர்க்கரை எல்லாமே ஹைட்ரோ கார்பன் தான். அல்லது ஃபேட்டாக மாற்றி வைக்கும். தாவரத்தில் ஃபேட் இருக்கா? நீங்கள் பேசக்கூடாது, மெய்யெல்லாம் பேசக்கூடாது. நான் கேட்ட சொல்லுங்கள். இப்படியா? எப்படி பண்ணி வச்சுருக்கானுங்க பாருங்கள். நம்ம இத்தனை வருஷம் படித்து கெடுத்து விட்டானுங்க, நம்மளை நாலேஜெல்லாம் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஃபேட்டு இருக்குது தாவரத்தில். அந்த ஃபேட்டு தான் என்னவா வரும்? புரோட்டீன். அது வேறு, புரோட்டீன் அடுத்தது. இதே கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் கூட நைட்ரஜன் சேர்ந்தால் அது புரோட்டீனாக மாறும். கார்போஹைட்ரேட் தான் புரோட்டீனாக மாறும். புரிஞ்சுதா? தெரியலையா? ஐயோ, எண்ணெயெல்லாம் கிடைக்குதா? கடலையை அரைச்சிங்கன்னா என்ன கிடைக்குது? என்ன கிடைக்குது? இல்லை, என்ன இது? தாவரத்தில் இருக்கக்கூடிய ஃபேட்டு தான் ஃபேட்டாக மாற்றி வச்சுக்கும். புரிஞ்சுதா? இவங்கெல்லாம் தான் யார்? நம்ம இந்த கார்போஹைட்ரேட்டு, குளுக்கோஸ் தான் கார்போஹைட்ரேட்டு. ஸ்டார்ச்சு, அதாவது குளுக்கோஸ் வந்து சர்க்கரையாக மாறும். சரியா? இனிப்பு இருக்குல்ல, அது அதேமாரி ஸ்டார்ச்சாக மாறும். மாங்காயெல்லாம் இருக்கா? ஸ்டார்ச்சு. மாம்பழம் கிடையாது. மாம்பழமாக மாறிச்சுனாக்கா ஸ்டார்ச்சு சர்க்கரையாக மாறிடும். பெரிய மாலிகுல் சின்னதாக உடஞ்சிடும். அடுத்து ஃபேட்டு. என்னது என்ன என்ன சொல்லுவான்?
இதில் போட்டிருப்பானே. தாவரங்கள்ல இருந்து பிளான்ட்ல இருந்து வரக்கூடிய எண்ணெய்க்கு எதை சொல்லுவாங்களே, என்னது? சன்ஃப்ளவர் ஆயில். ஓகே, எல்லாம் தாவரத்துலேருந்து வரதெல்லாம் அதெல்லாம் வெஜிடபிள் ஆயில்னு சொல்லுவாங்க. ஃபேட்டு தான் ஆயில், வெஜிடபிள் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் சொல்லுவாங்க. வெஜிடபிள்னால் காய்கறியிலேருந்து வராது. வெஜிடபிள் மீன்ஸ் தாவரம். சரியா? பருப்பு, அதாவது பருப்புன்றான், கடலப்பருப்பு, எள்ளுலேருந்து வர எண்ணெய் இது நல்லெண்ணெய். கடலப்பருப்புலேருந்து வர எண்ணெய் கடலெண்ணெய். தேங்காயிலேருந்து வர எண்ணெய் தேங்காய் எண்ணெய். சூரியகாந்தியிலேருந்து வர்றது, ஆமாம், கொட்டமுத்துலேருந்து வர்றது விளக்கெண்ணெய். ஆமாம், எல்லாமே அவங்க சேர்த்து அவங்களுடைய ஃபியூச்சருக்காக சேமித்து வைக்கக்கூடிய ஒரு இது தான். ஏன் சார் அவங்க சேமித்து வைக்கணுங்க? அரிசி இருக்குல்ல, அரிசி வந்து என்னது? ஸ்டார்ச்சுக்கு எடுத்துக்காட்டு. ஏன் சேமித்து வைக்கணும்? அரிசி இருக்குமா? அரிசியை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கட்டாக இருக்கும், கார்னர் பார்த்துருக்கீங்களா? அதுதான் அதோட செல்லு. அந்த செடி தன்னோட ஆயுசை முடிச்சிக்கும் பொழுது, வாழ்க்கை முடியும் பொழுது தண்ணி இருக்காது, முடிஞ்சு 6 மாதம் தான் அது வாழும். வாழ்ந்துட்டு சாக போகுது. அப்போ என்ன பண்ணுது? அது அதோட குட்டியை தயார் பண்ணி அந்த குட்டிக்கு தேவையான சாப்பாடெல்லாம் அதில் சேமித்து ஒரு பேக் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடும். அதான் நெல்லோட தோல் இருக்குல்ல, அது பேக்கு. அதுக்குள்ளே அதோட குட்டியை உருவாக்கிடும். அது எப்படி உருவாக்குதுன்னு பார்ப்போம். பூ பூக்கும் தானே, நெல்லுக்கு பூ இருக்குல்ல. அப்போ ஆண் பெண் இருக்காங்க நெல்லில், பார்ப்போம். தாவரங்களில் பூ தான் வந்து இனப்பெருக்க உறுப்பு. இனப்பெருக்கனா அதை மாதிரியே இன்னொரு குட்டியை உருவாக்கணும். அதோட வேலை அதுதான். அதை உருவாக்கி அதோட குட்டியை உருவாக்கி உள்ளே வச்சுட்டு அதுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் சேமித்து வச்சிடும். சேமித்து வச்சுட்டு இது செத்து போயிடும். மஞ்சளாயிருதா, கடைசியில் செத்து போயிடும். அதுக்கப்புறம் அந்த நெல் கீழே விழுகும். நம்ம பறித்து சாப்பிட்றதெல்லாம் அப்புறம் அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் அது கீழே விழுந்தவுடனே திரும்ப அடுத்த சீசனுக்கு மழை வரும். அடுத்த சீசனுக்கு மழை வரும் 3 மாதம் கழிச்சு. அது வரைக்கும் அந்த நெல் அப்படியே கிடக்கும். அந்த உயிர் இருக்காது. அதுக்கு தண்ணி பட்ட உடனே அதுக்குள்ளே இருக்கிற ஒரு செல்லு அது பல செல்லாக மாறும். இதே கதை தான் முட்டையிலையும். இப்படி பல செல்லாக மாறும். மாறி என்ன ஆகும்? அப்படியே வளர்ந்து வரும். இந்த ஒரு செல்லு தான் என்ன ஆகும்? பல செல்லாக மாதிரி வளர்ந்து வரும். லைட்டாக வளர்ந்து அதுக்கு பச்சையம் வர வரைக்கும் அதுக்கான சாப்பாடு எது? அவங்க அம்மா கொடுத்துட்டு போன இந்த இது, அதான் அந்த அரிசி. புரிஞ்சுதா? அதை தான் நம்ம பிடிங்கிட்டு வந்து சாப்பிட்டு வர்றோம். இப்போ சொல்லுங்கள், இது சைவமா அசைவமா? அசைவம் தானே இது. அப்போ அசைவம், நான் கோழி சாப்பிட மாட்டேன், கறி சாப்பிட மாட்டேன், ஐயோ ஒரு உயிரை கொள்றேன்னா என்ன பண்ணக்கூடாது? முதல்ல சோறும் சாப்பிடக்கூடாது. கரெக்டா? ரைட். என்ன அப்போ அதெல்லாம் டுபாக்கு ஒரு ஏமாத்துறதுக்காக கொண்டு வந்த விஷயம். சரி, ரைட், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கும். அப்படின்னு ஒன்று கிடையாது இயற்கையில். ஒரு உயிரோட சாவலை தான் இன்னொரு உயிரோட வளர்ச்சி. சரியா? இதை பிடிக்கிட்டு வந்து சாப்பிட்டு வரோம். அவங்க அம்மா அது குட்டிக்காக சேமித்து வச்சு. அதே தான் முட்டையும். முட்டை என்னது? அதே தான். அதேமாரி கோழியோட வயிற்றில் ஃபஸ்ட்டு கரு உருவாகும். செல்லு உருவானவுடனே அதுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் சேமித்து அந்த கோழி என்ன பண்ணுது? சாப்பாடெல்லாம் முட்டைகளை வச்சு வெளியில் தள்ளிடும். வெளியில் தள்ளி அடக்காகும். ஒரு 20 நாள் 21 நாள். கோழி எத்தனை நாள் அடக்காகும்? 20 நாளா? 21 நாள். ஆமாம். வீட்டில் கோழி வளர்க்குறீங்களா? சரி. அந்த மாதிரி வெளியில் தள்ளிடுற சாப்பாடை. இந்த நெல் மாதிரியே தான் இந்த முட்டை. அப்போ முட்டை சாப்பிட்டாக்கா அசைவனா? இது நெல் சாப்பிட்டாலும் அரிசி சாப்பிட்டாலும் அசைவம் தான். அப்புறம் அடகாக்கும். அந்த கதை இருந்துகிட்டே இருக்கும். இந்த செல் என்ன ஆகும்? அங்கே உள்ளதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு ஒரு செல் இருக்கு இல்லையா, பல செல்லாக மாறி அதுக்கான உறுப்புகள்லாம் உருவாகி ஒரு கோழி உடச்சிக்கிட்டு வெளியில் வரும். சார் நம்மளும் இதே கதை தான். முட்டை என்ன பண்ணுது? ஒரு செல்லு உருவான உடனே அந்த செல் எப்படி உருவாதுன்னு அப்புறம் பேசுவோம். உருவான உடனே அதுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் பேக் பண்ணி முட்டையாக கவர் பண்ணி, எப்படி நெல்லுக்கு தோல் அது மாதிரி கவர் பண்ணி என்ன பண்ணுது?
வெளியில் தள்ளி விட்டுறது இல்லையா? இந்த வேலையை நம்ம மனித உயிரினம் அம்மாவோட கருவிலேயே ஒரு மெத்தை உருவாக்கும். அதான் கருப்பை. மாதம் மாதம் அந்த மெத்தை உருவாகும். அந்த மெத்தையிலே என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு செல்லு ஃபார்ம் ஆயிடுச்சு, கருமுட்டை. அப்போ அம்மாவோட கருவில் என்ன ஆகுது? ஒரு மெத்தை இருக்கும். அந்த மெத்தையில் ஃபஸ்ட்டு செல்லு ஃபார்ம் ஆன உடனே அங்கே போய் உக்காந்துக்கும். கருமுட்டை விந்தோட சேர்ந்த உடனே தான் முதல் செல்லு ஃபார்ம் ஆகும். கருமுட்டை செல்லு கிடையாது. போய் உக்காந்துக்கும். பொதிஞ்சிட்டு அதுக்கான ஒரு கவரை உருவாக்கி, அதுக்கப்புறம் இந்த செல்லு பல செல்லுகளாக மாறி கவரை உருவாக்கிக்கும். அதுக்கப்புறம் அதுக்கான ஒவ்வொரு உறுப்பாக உருவாகி எல்லா உறுப்பும் உருவானோன்னா குட்டி குழந்தையா ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி, எத்தனை நாள்மா? 280 நாளா? 80 நாளில் வெளியில் தள்ளிவிட்டு எல்லா உறுப்பும் உருவானவங்க. அது வரைக்கும் அதுக்கு சாப்பாடுங்க. முட்டைக்கெல்லாம் அவங்க அம்மா பேக் பண்ணி வச்சுட்டாங்க. அது வரைக்கும் அதுக்கு சாப்பாடு வளரணும்ல. அம்மா சாப்பிட்ற சாப்பாடு தான் அந்த குழந்தைக்கு. சரியா? அந்த தொப்புள் கொடி அங்கே இருக்குது. தொப்புள் கொடி வழியாக கிடைக்கும். இவங்க சாப்பாடு அப்படியேலாம் உள்ளே போகாது. ரத்தத்தில் போய் தொப்புள் கொடியிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகும். ஏன்னா இந்த குழந்தையோட செல்லு வேறு, அங்கே அம்மா செல்லு வேறு. சரியா? அது போகும். அதான் தொப்புள் கொடி. தொப்புள் கொடி எங்கே பதிஞ்சிருக்கும்? அந்த இதில் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது இதிலெல்லாம். அதுக்கப்புறம் வெளியில் வந்து அப்புறம் சாப்பாடு கொடுத்து வளருவாங்க. பொருளை ஆக்குவாளிக்க முடியாது. ஒரு வகையான பொருள் தானே ஆகும், இன்னொரு பொருளாக மாறும். அப்போ என்ன பண்ணணும்? நல்லா வளரணும்னா சாப்பிட்ணும். சரிவிகித உணவாக சாப்பிட்ணும். எந்த உணவு சார் சாப்பிட்ணும்? ஒன்றும் கிடையாது. நம்ம கிளைமேட்டில், நீ எந்த ஊரில் வாழ்றியோ அந்த கிளைமேட்டில் விளையிறத நீ சாப்பிடு. நம்ம கிளைமேட்டில் விளையிறத சாப்பிடாதீங்க. சாப்பிட்டீங்கன்னா என்ன பண்ணுங்க? ஏதோ சும்மா ஒரு நாளைக்கு டேஸ்ட் பாருங்கள். டெய்லியும் சாப்பிட்டீங்கன்னா டேஞ்சர். நான் உடம்பு குறைக்கிறேன், சப்பாத்தி திங்கிறது, சீக்கிரம் டிக்கெட் வாங்க வேண்டியதான். ஆமாம், டயட் ஃபாலோ பண்ணுறேன். சப்பாத்திலாம் டெய்லியெலாம் திங்கவே கூடாது. அதெல்லாம் இந்த சினிமாக்காரனுங்க எடுத்துகிட்டு முட்டாப்பயிலுங்க தமிழ்நாட்டில் எடுக்கிறான் பாருங்க. அந்த ஏன்னா நிறைய பேர் இருக்கானுங்க அப்படி. எப்போ பார்த்தாலும் பிரேக்ஃபாஸ்ட்டு ப்ரெட்டு ஜாமு, அப்புறம் என்னது சாண்ட்விட்ஜு இல்லை, அதில் சீஸ்லாம் நம்ம டெய்லியும் சாப்பிடுவோம். நம்மளுக்கு உள்ளதே வெப்ப மண்டலத்தில் இருக்கிறோம். அதை தின்னோம்னா வெப்பம்னா அதிகம் தான் ஆகும். ஃபேட் ஃபார்ம் ஆகிக்கும். அப்புறம் அதை கரைக்கிறதுக்கு ஓடுறது, அப்புறம் இங்கிலீஷ்காரனோட மெஷினை வாங்கி அதில் ஓடுறது, அதில் போய் எக்ஸசைஸ் பண்ணுறது 4 நாளைக்கு, அப்புறம் விட்டுருவான். டெய்லியும் செய்ய மாட்டான். அது வேறு. ஆமாம், அவ்வளோதான். நம்ம கிளைமேட்டில் என்ன விளையுதோ அந்தந்த சீசனில் சாப்பிட்ணும். மாம்பழம் நிறையா சாப்பிட்டா பித்தம். சாப்பிடுங்க நிறையா. உங்களால் முடியலாம், உடம்பே வேணான்னு சொல்லிடும். காய்கறி நம்ம ஊரில் விளையிறது, நம்ம கிளைமேட்டில் விளையிறது, கேரட்டு பீட்ரூட்டு அதெல்லாம் அவ்வளோவா அது சேர்த்துனீங்க சாப்பாடை குறைச்சிக்கணும். அது நம்ம கிளைமேட்டில் விளையிறது இல்லை, குளிர் பிரதேசத்தில் விளையிறது. இப்போ நம்ம கிளைமேட்டில் என்ன விளையும்? கத்திரிக்காய், வெண்டைக்காய், பாவக்காய், புடலங்காய் அதெல்லாம் நல்லா சாப்பிடணும். இதான் இயற்கை. அதுக்கு தகுந்த மாதிரி தான் எங்கள் சாப்பாடு அது அந்த குழந்தைக்கு வச்சுருக்கோம். அதில் அதுவும் குழந்தை தான் சார். காய்கெல்லாம் குழந்தையா சார்? அதில் உள்ள ஒவ்வொரு விதையும் ஒவ்வொரு கரு, ஒரு குழந்தை. பருப்பு அதுக்கும் அதோட குழந்தை, ஒரு குழந்தை. சரியா சார்? மாம்பழம் சார், மாம்பழத்தில் உள்ள கொட்டை இருக்கும். கொட்டைக்கு உள்ளே இருக்கிறது தான் குட்டி. அந்த கொட்டை இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இருக்கக்கூடியதான் அதுக்கான சாப்பாடு. அப்புறம் மேலே எதுக்கு சார் இருக்குது அப்படின்னா அது நமக்கு கொடுக்குறது. இயற்கை பார்க்குறீங்களா என்னென்ன சேட்டை பண்ணுதுன்னு? அது நமக்கு கொடுக்கும். விலங்குகள் நம்மனா யார்? விலங்குக்கு அது என்ன பண்ணிடும்? பழத்தை உருவாக்கி உள்ளுக்குள்ளே விதையை போட்டு வச்சிடும். இப்போ மரத்துக்கு அடியிலேயே அந்த விதை விழுந்து முளைச்சிதுன்னா என்ன ஆகும்? முளைக்குமா? மரம் பெருசாக இருக்கா? மரத்துக்கு அடியில் நிழல் இருக்குமா? அந்த இடத்துலையே அந்த பழமெல்லாம் கீழே கொட்டி எல்லா செடியும் அதுக்கு தூர்லேயே முளைச்சி மேலே வந்தால் என்ன ஆகும்? அம்மாவுக்கும் மகளுக்குமே சண்டை வந்துடும். அங்கே உள்ள மண் பத்தாது. அது இல்லாமல் என்ன ஆயிரும்? சூரிய ஒளி இருக்காமல் முளைச்சி வராது. கொஞ்சம் தூரம் முளைச்சி செத்து போயிடும். புரியுதா? அதுக்கு நான் என்ன பண்ணுது? அதில் மேலே பழத்தை உருவாக்கி வச்சிடும். அதை நம்ம விலங்கு என்ன பண்ணுவோம்? எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டு கண்ட இடத்துல போட்டுரும். வளரும். அதனால தான் அந்த குரங்குக்கெல்லாம் சாப்பாடு போடாதீங்களான்னு சொல்கிறாங்க. காட்டில் வளர்க்குறதுக்குள்ள போடக்கூடாது. நீங்கள் போய் போடுறீங்க, அது உக்காந்து அங்கேயே தின்னுட்டு அப்படியே வந்துட்டு சோம்பேறி ஆகிருக்கு.
அது காட்டுக்குள்ளே போய் சுற்றணும். சுற்றினா தான் அங்கே உள்ள பழம் கொட்டையெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு போய் போடும். அப்போ தான் அந்த மரம் இன்னொரு இடத்துல வளரும். அதை சொன்னான் ஒரு ஆஃபீஸர் இங்கே ஏற்காட்டில். அவன் மேலே கேஸை போட்டு ட்ரான்ஸ்ஃபர் போட்டானுங்க. குரங்குக்கு சாப்பாடு வைக்கக்கூடாதுன்னு அராஜகம் பண்ணுறாரு இந்த முட்டா பசங்க, நம்ம முட்டா பசங்க. கேஸை கொடுத்து தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. கொடுக்கக்கூடாது, அதனால தான் சொல்கிறாங்க. இது இந்த பயோடைவர்சிட்டி நிலச்சி நிற்கணுன்னாக்கா இந்த ப்ராசஸ் ப்ராப்பராக நடக்கணும். இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்குது. அது புக்குக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லாமையே கொண்டுட்டு வந்துட்டானுங்க. சரியா? ஏன்னா ஒன்று இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு இதெல்லாம் கற்றுக்க ஆரம்பித்தானுங்க. ரெண்டாவது மனப்பாடம் பண்ண குரூப்பு தான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு அடுத்த குரூப்புக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தான். அவனும் மனப்பாடம் பண்ணியே சொல்லி கொடுத்துட்டு நான் மட்டும் தான் அறிவாளின்னு அவங்களாம் அடிமையாக வச்சுட்டு போயிட்டான். 200 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது. சரியா? ரைட். இதெல்லாம் புரிஞ்சிருந்தால் எப்படி இருக்கும்? எவ்வளோ விஷயம் கற்றுக்கிட்டோம் பார்த்தீங்களா? இதை தான் படிப்பில் இதுதான் சிஸ்டம் மாற்றணும். அதை விட்டுட்டு அங்கே டிவி வச்சு நடத்தினாலும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. சரி, ரைட், பார்ப்போம். அப்புறம் இதாங்க ரைட், எங்கே போனோம்? ரைட். அப்போது இந்த செல்கள் அவங்களுடைய குழந்தை தான். நெல் ஒரு அதோட குழந்தை தான். முட்டை இதெல்லாமே குழந்தை தான். இப்போ இந்த தாவர செல் என்ன பண்ணுது? அவங்களுக்கான உணவு. அதை பார்க்கணும் இல்லையா? ஸ்டார்ச்சில் யார் இருக்காங்க, சர்க்கரையில் யார் இருக்காங்க, ஃபேட்டில் யார் இருக்காங்க, அடுத்து யார்? எல்லாமே மாலிகுல் தான். அடுத்து என்னது? புரோட்டீனா? புரோட்டீன். அடுத்து விட்டமின். இவங்க எல்லாருமே யார்? காம்பவுண்டு. இந்த காம்பவுண்டுக்கு பேர் என்னது? இதெல்லாம் இந்த காம்பவுண்டை குளுக்கோஸு, சர்க்கரை, ஸ்டார்ச்சு, ஃபேட்டு, புரோட்டீனு, விட்டமின் இதெல்லாம் காம்பவுண்டு, மூலக்கூறு. ஆமாவா? யார் உருவாக்குனது? உயிரினம் உருவாக்குனுச்சு. சரியா? உயிரினம் உருவாக்கின காம்பவுண்டுக்கு பேர் என்ன? கெமிஸ்ட்ரியில் பார்த்தோமா இல்லையா? ஆர்கானிக். அதை தான் கேட்குறேன், சொல்லுங்கள். இதுக்கு பேர் இதெல்லாம் ஆர்கானிக் காம்பவுண்டு. 4 கொடுத்துட்டு கேட்பான். H2O, CO2 அதெல்லாம் என்னது? உயிரினம் உருவாக்குனது இல்லை. அதெல்லாம் என்னது? இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். ஆர்கானிக் காம்பவுண்டு எல்லாத்துலேயுமே கட்டாயம் கார்பன் இருக்கும். ஆர்கானிக் காம்பவுண்டில் முதல்ல உருவாகிறது கார்போஹைட்ரேட். இதுதான் ஸ்டார்ச் ஆகும், ஃபேட் ஆகும், சர்க்கரையாகும், சுகர், புரோட்டீனாகவும் விட்டமினாகவும் ஆகும். இப்போ எல்லாத்தையும் இதில் நெட்டில் போடுறோம் பாருங்கள். அதில் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் 3 பேர் இருப்பாங்க. சரியா? பாருங்கள். ஃபஸ்ட்டு கார்போஹைட்ரேட்டா குளுக்கோஸ் போடுவோம். இதான் குளுக்கோஸ், இதான் கார்போஹைட்ரேட். ஓகேவா? கார்பனு இது கேட்பாங்க. குளுக்கோஸினுடைய இது குளுக்கோஸ்னாக்கா சுகர் கிடையாது. குளுக்கோஸ் தான் என்ன ஆகும்? சுகராக மாறும். இப்போ பாருங்கள் என்ன மாறும். சுக்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க சுகரை. கெமிஸ்ட்ரியிலே பார்த்துருப்போம். இது பாருங்க, C12 H22 ஆக்சிஜன் 11. இது மட்டும் தான் டபுள் ஆகும். மற்றதெல்லாம் ஒன்று கம்மியாக இருக்குது, 2 கம்மியாக இருக்குது. டபுள் ஆகுனா கொஞ்சம். ஆமாம், ஒரு H2O வெளியில் வந்துடும், அவ்வளோதான். அடுத்து என்ன பார்த்தோம்? எல்லாத்துலேயும் 3 பேர் தானே இருக்காங்க. அடுத்ததுக்கெல்லாம் நம்பர் தேவையில்ல, சும்மா மட்டும் பார்த்துக்கோங்க. சுக்ரோஸ் வந்துச்சா? அப்புறம் ஸ்டார்ச், கார்பனு, ஹைட்ரஜன், ஆக்சிஜன். இது நிறையா மல்டிபிள் ஆகலாம். எண்ணுங்கிறது இது மாதிரி எண் இதே மாதிரி 1 இருக்கலாம். சரியா? 2 இருக்கலாம், இதே மாதிரி 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அதான் எண். அவ்வளோ பெரிய மாலிகுல் ஃபார்ம் ஆகலாம். சரியா? ஆனால் கம்பல்சரி என்ன இருக்கும்? C6H10 ஆக்சிஜன் 5 + N.
ஒன்று இருக்காது, 2 இருக்கும், 1 இருக்காது, 2 இருக்கும் மினிமம், 3 4 5 அந்த மாதிரி. கெமிஸ்ட்ரி முடித்தவங்க நாங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பார்த்தோம்? 3 என்ன இருக்காங்க? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். அப்புறம் ஃபேட்டா? ஃபேட் என்னன்னு பார்த்தோம்? அதே ஹைட்ரோகார்பன் இருக்கா? கார்பனு, ஹைட்ரஜனு, ஆக்சிஜன். இதுதான் ஒரு ஃபேட்டு. இதில் நம்பர்ஸ் இது எந்த ஆர்டரில் இருக்கோ அது போட்டிருக்கான். கார்பன் வெளியில் மட்டும் எத்தனை இருக்குது? 1. அது இல்லாமல் இங்கே 1 இருக்குது. ஹைட்ரஜன் வெளியில் 3, வெளியில் உள்ள 2. அது இது நம்பர்ஸ், எத்தனை என்ன வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு. சும்மா நீங்கள் புரிஞ்சுட்டு வாங்க, ஓவரெல்லாம் பார்க்க வேண்டாம். ஆனால் புரிஞ்சுக்கணும், அதை வேறு வழி இல்லை. அடுத்தது எல்லாம் ஒன்று தான் புரிஞ்சுக்கிறீங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த நம்பர்ஸ்லாம் நான் வச்சுக்க வேணாம், பயப்படாதீங்க. 3 எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். கார்போஹைட்ரேட்டில் என்ன இருக்கோ அதுதான், அதான் எல்லாத்துக்கும் பேஸ். அப்புறம் சுகருங்கிறாங்களே சார், அது நம்ம தப்பு. அடுத்து என்னது? விட்டமினா, ஃபேட்டு, புரோட்டீன்? ஒன்றுமே கிடையாது புரோட்டீன். நைட்ரஜன் ஆட் ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு. கார்பனு, ஆக்சிஜனு, ஹைட்ரஜனு, உள்ள நைட்ரஜன் இருக்கு. அடுத்தது உள்ள நைட்ரஜன் மட்டும் ஆட் ஆகிக்கும், வேறு எதுவும் இல்லை. அடுத்தது இதை நம்ம 6. ஓ சரி. அடுத்தது விட்டமின். ஏகப்பட்ட விட்டமின் இருக்குது எல்லாத்துலேயும் பாருங்கள். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், இவங்க தான் இருப்பாங்க. புரியுதா? இந்த கார்போஹைட்ரேட்டை தான் சுகருங்கிறாங்க. உடம்புல ரத்தத்தில் சுகர் ஏறிடுச்சுன்றாங்களா? இது அளவுக்கு அதிகமாக போயிட்டு அதுக்கு பேர் சுகரு. நம்ம உடம்புக்குன்னு ஒரு லெவல் இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம். அவ்வளோதாங்க. இந்த கார்போஹைட்ரேட்டை யார் உற்பத்தி பண்ண முடியும்? பச்சையும் யாருக்கிட்ட இருக்கும்? பிளான்ட்டில். அவர் உற்பத்தி பண்ணி அந்த செல்லுக்காக, அந்த செல்லுக்குள்ளேயே கூட சேமித்து வச்சுக்கலாம், அல்லது அவங்களுடைய குழந்தைக்காக சேமித்து வச்சுருப்பாங்க, அல்லது அவருக்கே ஃப்யூச்சருக்கு சேமித்து வச்சுக்கலாம் அவருக்கே. இப்போ எக்ஸாம்பிள், இப்போது கேரட் செடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கேரட் செடியெலாம் சாகிறதுக்கு முன்னாடி பிடுங்கிடுவானுங்க, தெரியுமா? கேரட் செடி சாகாது அவ்வளோ சீக்கிரம். அதோட வேரில் அதோட சாப்பாடை சேமித்து வச்சுக்கும். வேறு தான் அது, மேலே செடி இருக்குது, சரியா? மழை நல்லா வருது, வெயில் அடிக்கிறப்ப என்ன பண்ணும்? அதோட சாப்பாடை கார்போஹைட்ரேட் ப்ரொடியூஸ் பண்ணி அதை வேரில் சேமித்து வச்சுருக்கும். கார்போஹைட்ரேட் தான் கேரட்டில் இருக்கிறது எல்லாமே. வெயில் அடிக்கலைன்னு வச்சுக்கோங்க, உணவு உற்பத்தி செய்ய முடியாது. வெயில் அடிக்கலைன்னா உணவு உற்பத்தி செய்ய முடியாது. உணவு உற்பத்தி ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம், கெமிஸ்ட்ரியிலே பார்த்துருப்போம், இன்னொரு தடவை பார்ப்போம். உணவு உற்பத்தினா அதே கார்போஹைட்ரேட் ப்ரொடக்ஷன் செய்ய முடியாது. அப்போ நைட்லலாம் என்ன ஆகும்? மேலே செல்லு தானே, இலை தலை தண்டெல்லாம், அது நைட்டுக்கு சாப்பாடு வேணுமா வேண்டாமா? அப்போ கீழேருந்து எடுத்துக்கும், வேர்லேருந்து உறிஞ்சிக்கும். அதை தான் நம்ம பிடிக்கிட்டு வந்து சாப்பிட்டுறோம். கேரட்டு, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு, மாவுச்சத்து தான் நல்லா. அதில் இனிக்குது, எனக்கு அது அங்கே சுகராக இருக்குது, சர்க்கரையாக இருக்குது, இதில் ஸ்டார்ச்சாக இருக்குது உருளைக்கிழங்கு. அவ்வளோதான் வித்தியாசம். உருளைக்கிழங்கு அண்டர் ஸ்டெம்பாக இருக்கலாம், இல்லை ரூட்டு, அது அண்டர் ஸ்டெம்னு நினைக்கிறேன். தெரில, சொல்கிறேன், பார்ப்போம், வரும் பாடத்துலேயே வரும், பார்ப்போம். அப்படி. அப்போ அதோட ஃபீச்சர் தேவைக்காகவோ அல்லது என்ன பண்ணும், அதோட குழந்தைக்காகவோ சேமித்து வைக்கும். அதை பிடிங்கிட்டு வந்து யார் சாப்பிட்ருவா? மனுஷ சாப்பிட்றோம். ஏன் சார் அதை சாப்பிட வைக்கிது? இயற்கையாக தான் பண்ணிச்சு இது எல்லாத்தையும். அது நிறைய ப்ரொடக்ஷன் ஆகிட்டே போயிடுது. இப்போ விலங்குகள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எல்லா இடத்துலையும் என்ன இருக்கும்? தாவரமாக முளைச்சிருக்கும். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிரும்? எல்லா இடத்துலையும் தாவரம் இருக்குது, அப்போ தாவர இனமே அழிஞ்சு போயிடும், உயிரினமே இல்லாமல் போயிடும். அதுக்கு தான் இயற்கை என்ன பண்ணுது? பரிணாம வளர்ச்சி. தாவரத்தில் இருந்தால் விலங்கு வந்துச்சு முதல்ல. நம்ம எல்லாத்துக்கும் முன்னோர் யார் சார் அப்படின்னாக்கா, யார்?
இந்த பாக்டீரியாவாக தான் இருப்பார். ப்ளூ கிரீன் ஆல்கே தாவரம் தான். இதுதான் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இப்படிலாம் மாறிச்சு. அதேமாதிரி செல்களில் 2 வகையாக பிரிப்பாங்க. நல்லா வளர்ச்சி முத்தின செல்லு, வளர்ச்சி அடையாத செல்லு அப்படின்னு 2. முதல்ல ஃபார்ம் ஆன செல்லு நம்ம அதுக்கு பேர் வளர்ச்சி அடையாத செல்லு. நல்லா ப்ராப்பராக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு எந்த செல்லு? சத்தமாக சொல்லுங்கள், வந்துட்டீங்க பார்க்குறீங்க. ப்ரோகேரியாட்டிக் செல். தமிழ்லேயும் அதே தான், ப்ரோகேரியாட்டிக். இதுதான் முதல்ல ஃபார்ம் ஆன செல்லு. பாக்டீரியாலாம் இருக்குல்ல, அது இந்த வகையை தான் சார்ந்தது. பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே. பாக்டீரியா பிளான்ட்டா அனிமலாமா? பிளான்ட் செல்லா அனிமல் செல்லா? ரெண்டுமே பாக்டீரியா. குளோரோஃபைல் இருந்துச்சுனாக்கா அதுவே உணவு உற்பத்தி பண்ணிக்கும். குளோரோஃபைல் இல்லாத பாக்டீரியாவும் இருக்குது. சரியா? ரைட். ப்ளூ கிரீன் ஆல்கே அவங்களாம் இந்த வகையை சார்ந்தது. செல்லு இருக்கும், செல்லுக்குள்ளே நுண்ணுறுப்புலாம் அதை தான் அங்கங்கே கிடக்கும், அதை அது வேலையை செஞ்சுக்கும். இது போக என்ன ஆகுது? பரிணாம வளர்ச்சி அடையுது. போக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இப்போ செல் நுண்ணுறுப்புலாம் பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு தான் சொல்லலான்னு பார்த்தேன், இங்கேயே சொல்லிட்டேன். அந்த நுண்ணுறுப்புகள்லாம் என்ன பண்ணும்? பக்காவாக பிரிஞ்சு நின்று மெயினாக அதோட மூளை, செல்லோட மூளை எது? செல்லுக்கு மூளை நியூக்ளியஸ், அங்கே தான் செல்லோட மூளை. இப்போ நம்ம உடம்புல எல்லா வேலையும் யார் சொல்லி செய்கிறாங்க? மூளை சொல்லி செய்யுதா? அது மாதிரி செல்லுக்குள்ளே இவர் தான் எல்லா ஆர்டரும் போடுவார். அங்கே தான் வந்துட்டு அந்த செல்லுக்கான பரிணாம விஷயம்லாம் அங்கே இருக்கும். பரிணாமம், அவங்களுடைய முன்னோரோட கேரக்டர்லாம் அதில் தான் டிசைன் பண்ணியிருக்கும். அது சொல்கிறது படி தான் அந்த செல் வேலையை செய்யும். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அந்த நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா? நியூக்ளியஸ் என்னன்னு சொல்லுவாங்க தமிழில்? நியூக்ளியஸ் தானே. செல் உட்கரு. செல் உட்கரு. அதெல்லாம் கிளியராக இதில் தெரியாது. அதில் கிளியராக அதுக்கு ஒரு கவர் போட்டு கிளியராக அந்த செல்லோட மூலம் மட்டும் தனியாக நிற்கும். அது தனியாக வேலை செய்யும். அதுக்கு பேர் என்னது? யூகேரியாட்டிக். இங்கிலீஷில் என்ன ஸ்பெல்லிங்கு? கேரியாட்டிக். சரியா? தமிழில் அதே தான், யூகேரியாட்டிக். இது தமிழில் அழகாக சொன்னால் வேலை முடிஞ்சுது. இது வளர்ச்சி உறாத செல்லு, இது வளர்ச்சி உற்ற செல்லு. சரியா? ரைட். இப்போ புதுசாக ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கல, அங்கே கசகசன்னு இருக்கும். யார் ஓனரு, எவன் சப்ளையரு எதுவுமே தெரியாது. ஆமாவா? எல்லா வேலையும் ஓனர் போய் எடுத்து சப்ளை பண்ணுவார், தோசை போடுவார், எல்லாமே நடக்கும். சப்ளையருக்கெல்லாம் அவ்வளோ காசு வாங்கி போடுவான். அது டெவலப் ஆகிடுச்சு அந்த ஹோட்டல். அப்போ என்ன ஆகும்? ஓனர் கேஷ் பெட்டியை விட்டு எந்திரிக்க மாட்டான். அங்கே ஒருத்தன் தனியாக போட்டுருவான். புரோட்டா மாஸ்க்கு மட்டும் புரோட்டா போடுவான். சரியா? சப்ளைக்கு ஒருத்தர் இருப்பான், க்ளீனிங்க்கு ஒருத்தர் இருப்பான், தண்ணி வைக்க ஒருத்தர் இருப்பான், பில்லு போகிறதுக்கெல்லாம். அதுதான் டெவலப்டு ஹோட்டல். அது மாதிரி டெவலப்டு செல்லு தான் எது? வளர்ச்சி அடைந்த செல். பரிணாம வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடந்திருக்கும். யார்? யூகேரியாட்டிக். எது தான் சார் அப்படின்னா, இப்போ மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் எல்லாமே வளர்ச்சி விட்டுறது. மல்டி செல்லுலார் ஆர்கானிசம், அதாவது பல செல் உயிரிகள் எல்லாமே. அதுவும் எடுத்துக்காட்டு இன்னும் இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க வளர்ச்சி விட்டுறது. அவங்க தாவர செல், விலங்கு செல், அவங்களாம். இந்த பாக்டீரியாலாம் இதில் வந்துடும் ப்ரோகேரியாட்டிக்கில். இவங்க எல்லாம் ஒரு செல் உயிரி தான். பாக்டீரியாலாம் கம்பல்சரி ஒரு செல். யூகேரியாட்டிக்லேயும் ஒரு செல் உயிரி இருக்குது. யூகேரியாட்டிக்கில் ஒரு செல் உயிரி இருக்குது. தாவர உயிரி இருக்குது, விலங்கு. இந்த பாசி கீசிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வளர்ச்சி விட்டுறது. அமீபா வளர்ச்சி விட்டுறது. கிளாமிடோமோனஸ் அதெல்லாம் இதில் வரும். பூஞ்சை வந்துட்டு ஒரு செல் உயிரி இருக்குது, பல செல் உயிரி இருக்குது. பூஞ்சை எல்லாமே இதில் தான், யூகேரியாட்டிக்கில் தான் வளர்ச்சி விட்டுறது. பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே மட்டும் தான் இதில் வரும். அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். எல்லாத்தையுமே எதை வச்சு பிரிக்கிறாங்க? செல் நுண்ணுறுப்புலாம் நல்லா பக்காவாக தனியாக பிரிஞ்சு நின்று வேலை செய்கிறாங்களே, மெயினாக அதோட உட்கரு கிளியராக தெரியும். இதில் தெரியாது.
ஆனால் உட்கரு இருக்குது, ஆனால் கிளியராக தெரியாது. பார்ப்போம். ரைட். ஏன் சார்னா இது செல் உட்கரு என்ன ஆகும் தனியாக, இது கொலன்னு இருக்கிறது தான். செல்லுக்குள்ளே பிளாஸ்மா என்னம்மா சொல்லுவாங்க, அதை அந்த பிளாஸ்மானா அந்த ஜெல்லி மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் ஜெல்லி மாதிரி இருக்கும். சைட்டோபிளாசம் தோல், இது தோலுக்குள்ளே போனீங்கன்னா கொலன்னு இருக்கும், அதான் சைட்டோபிளாசம். அதுக்குள்ளே தான் எல்லா நுண்ணுறுப்பும் பதிஞ்சிருக்கும். நம்ம உடம்பு தொட்டு பாருங்கள், கொலன்னு இருக்கா, அந்த சைட்டோபிளாசம் கொலன்னு இருக்கிறதுனால தான் அப்படி இருக்குது, ஜெல்லி மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்கும். அதில் கொலன்னு இருக்கிறதில் செல்லோட நுண்ணுறுப்பு இது இருக்கு இல்லையா, எது உட்கரு, அதுக்கு ஒரு கவர் இருக்கும். கவர் போட்டு அதுக்குள்ளே உட்கரு இருக்கும், தனியாக இருப்பார். அதுக்குள்ளேயும் கொலன்னு இருக்கும், உட்கருக்குள்ளேயும். சரியா? ரைட். ஓகே. நியூக்ளியோலஸா, அதுக்கு பேர் என்ன, நியூக்ளியோலஸ் அப்படிம்பாங்க. மேலே ஒரு கவர் போட்டு அவர் தனியாக இருப்பார், அவர் வேலையை அவர் தனியாக பார்ப்பார். ஆனால் இவர் தான் ஆர்டர் போடுவார் எல்லா உறுப்புக்கும். மொத்தம் ஒரு 11 உறுப்பு இருக்கும், செல் நுண்ணுறுப்புகள். ஒவ்வொரு உறுப்புக்கும் இவர் தான் ஆர்டர் போடுவார், அவர் தான் செய்வார். அதேமாதிரி புது செல்லு ஃபார்ம் ஆகணுன்னாக்கா இங்கே தான் என்ன இருக்கும், அவங்களுடைய குரோமோசோம் இருக்கும். குரோமோசோம்னா அந்த செல்லில் என்னென்ன உறுப்பு இருக்கணும், அவங்க யார் என்னென்ன வேலையை செய்யணும், அந்த ஆர்டர் போடுறது எல்லா விஷயமும் அதுக்குள்ளே தான் இருக்கும். அதான இந்த குரோமோசோம். எத்தனை ஜோடி இருக்கும், 23 ஜோடி இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த 23 ஜோடி என்னாகும், பக்காவா ரெண்டாக பிரிஞ்சிடும். இந்த பக்கம் 23 ஜோடி, இந்த பக்கம் 23 ஜோடியாக பிரிஞ்சிடும். பிரிஞ்சு செல் உட்கரு பிரியும். ஏன்னா அவர் தானே மூளை, பிரியும். அதுக்கப்புறம் எல்லா உறுப்புகளும் ரெண்டாக பிரிஞ்சிடும். பிரிஞ்சு செல்லு தான் செல்லுன்னா ரெண்டாக பிரிஞ்சு இது தனி செல்லாக போயிடும், இது தனி செல்லாக போயிடும். இப்படி தான் நம்ம உடம்புல நடந்துக்கிட்டே இருக்கு. அதனால தான் வளர்ச்சி அடைகிறோம். அம்மா கருவில் ஒரே ஒரு செல்லாக உருவானோம், அது பல செல்லாக மாறி 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 என்ன ஆயிடுச்சு, கோடிக்கணக்கான செல்லாக மாறி, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான செல்லே சொல்லலாம் மாறி, குழந்தைய வெளியில் வந்தவொடனே அது திரும்ப என்ன பண்ணுது, வெளியில் உள்ளதெல்லாம் எடுத்து சாப்பிட்டு வளர்ந்துக்கிட்டே போகுது. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும், இந்த செல் பிரிதல் வேகம் குறைஞ்சிரும். 30-35 வயசுக்கு மேலே இந்த செல் பிரிதல் வேகம் குறைஞ்சிரும். அப்போ என்ன ஆகும், உடல் உறுப்புலாம் டேமேஜ் ஆகும். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிரும், குட்டையாயிரும். அதான் 100 வயசுக்கு மேலே போனவங்களாம் குட்டையாயிருவாங்க. அப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்லோட நம்பர்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம், குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். செத்து போயிடும், நேச்சுரல் டெத். அல்லது உறுப்பு ஸ்பேர் பார்ட்டு, அல்லது வெளியிலேருந்து போகிற மைக்ரோப்ஸ். போட்டி உலகம் இது. நம்ம செல்லு ஒவ்வொரு செல்லும் ஆக்டிவாக இல்லைன்னா வெளியிலேருந்து போகக்கூடிய பாக்டீரியா, ஃபங்கஸ் நம்ம கிடையாது, நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் இந்த பாக்டீரியா, ஃபங்கை, வைரஸ் இவங்க உள்ளே போய் என்ன பண்ணுவாங்க, அவங்கள காலி பண்ணுவாங்க. அப்போ லங்ஸில் உள்ள செல் எல்லாத்தையும் கொரோனா வைரஸ் இருக்குல்ல, அவர் போய் காலி பண்ணுறதுனால தான் என்ன ஆகுது, லங்ஸில் உள்ள செல்லாம் செத்து போச்சு. அப்போ ஆக்சிஜனை ஃபில்டர் பண்ணி ரத்தத்துக்கு கொடுக்க முடியல, மூச்சு திணறல் வந்து சாகிறோம். அவ்வளோதான், வெரி சிம்பிள். என்ன கார்த்திகேயன், அதுக்கு பேர் தானே அது நோய். இப்படி தான் பல செல் உயிரி. இதே ஒரு செல் உயிரினா என்ன பண்ணும், அமீபா சாப்பிடும். அது சாக போகிற காலத்தில் என்ன பண்ணும், அதை மாதிரி இது அவ்வளோதான், செத்துருச்சு, புது செல்லை விட்டுட்டு போயிடும். அடுத்து என்ன பண்ணும், இது சாக போகிற காலத்தில் அதே மாதிரி செல் பிரிதல் நடந்து இது 2 அமீபா கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஒரு செல் உயிரிலாம் இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஒரு செல் உயிரிக்கு நோய் வரும். இந்த வைரஸ்ஸு அல்லது ஒரு பாக்டீரியாவை இன்னொரு பாக்டீரியா கொள்ளும், அல்லது ஒரு ஃபங்கை இருக்கு இல்லையா, பூஞ்சை, அது இன்னொரு உயிரியை கொள்ளும். இதெல்லாம் நடக்கும். எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்ப்போம். இது அவுட்லைன், இதுக்குள்ளே தான் இருக்கும் கடைசி வரைக்கும், வேறு எங்கேயும் வெளியில் போகாது. இதெல்லாம் இயற்கையே பண்ணிக்கிச்சு. ரைட். அதே மாதிரி ஒரு உயிரினம் தயாரித்த உணவை இன்னொரு உயிரினம் சாப்பிடணும், டைஜஷன் பண்ணுறதுக்கு அங்கே ஆள் இருக்கும், கட்டாயம் இருக்கும். சரியா? பிளாஸ்டிக் பையெல்லாம் ஏன் மக்க மாட்டேங்குது, பிளாஸ்டிக் பை அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு, டைஜஷன்னா என்ன அர்த்தம், 2 பொருளை உடைக்கிறது, அதுக்கு ஆள் இல்லை. இயற்கையாக இருந்ததுனாக்கா, இப்போ ஒரு பொருள் மூலப்பொருள்னு வச்சுக்கோங்க, இப்போ பார்க்க மாட்டேன் மூலப்பொருள்
யூஸ் பண்ணிவிட்டு போட்டோம், அதை டைஜஷன் பண்ணி அதுதான் அதுக்கு உணவாக இருக்கும். சின்ன சின்ன மாலிகுலாக மாற்றி விட்றதுக்கு இன்னொரு உயிரினம் கட்டாயம் இருக்கும். அப்போ தான் என்ன ஆகும், அந்த சின்ன சின்ன மாலிகுலு மண்ணில் போய் விழுகும், திரும்ப இன்னொரு தாவரம் எடுத்துகிட்டு அதை வளரும். இப்போ நான் என் உடம்பு இந்த இயற்கை இதெல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு வளர்ந்துருக்கு. இப்போ நான் செத்து போயிட்டேன், மண்ணில் தூக்கி போட்டேன், புளியில் புதைக்கணும்லாம் அவசியம் இல்லை, இங்கே சும்மா இங்கேயே போட்டிங்கனாலும் போதும், என் உடம்பு அப்படியே டீகம்போஸ் ஆகிடும். எலும்பு வேணால் ரொம்ப நாளைக்கு இருக்கும், அவ்வளோதான். சுற்றிலும் உள்ள நம்ம உடம்புக்குள்ளேயே கோடிக்கணக்கான மைக்ரோப்ஸ் இருக்குது. இப்போ அந்த மைக்ரோப்ஸ் கூடலாம் நம்ம என்னோடய செல் இருக்குல்ல, அதுவும் மைக்ரோப்ஸ் தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களால ஜெயிக்க முடியல. என் உடம்புல உள்ள செல்கள் ஜெயிச்சிட்டு இருக்கு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் செத்துட்டேன்னா எல்லா செல்லுக்கும் சாப்பாடு இருக்காது, அவங்க வேலையை செய்ய முடியாது. அப்போ அந்த மைக்ரோப்ஸ் அவங்க தான் ஜெயிப்பாங்க. உடம்புல இருக்கக்கூடிய பாக்டீரியாலாம் இருக்குல்ல, அவங்க ஜெயிச்சு ஒவ்வொரு செல்லுலையும் போயிட்டு செல்லுக்குள்ளே உள்ள மாலிகுல் எல்லாத்தையும் உடச்சி சாப்பிட்டு உடச்சி சின்ன சின்ன பொருளாக மாற்றி விட்டுப்பாங்க. அது இயற்கை படைச்சிக்கிச்சு. அந்த மாதிரி நடந்துச்சுனாங்க என்னது, அதுக்கு பேர் ஆர்கானிக்குன்றான். அந்த மாதிரி செய்ய முடியலன்னா இன்னும் ஆர்கானிக்குன்றான். இப்போ நம்ம உருவாக்கின நிறையா மாலிகுல் என்ன ஆகுது, பிளாஸ்டிக் எல்லாமே அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை. இதுக்கு பேர் தான் அது பயோடைவர்சிட்டி, உயிர் பன்தன்மை. நம்ம மட்டும் கிடையாது, இந்த பூமியில் நிறையா உயிரினங்கள் இருக்குது, வேறு வகையான உயிரினம் இருக்குது. ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு வேலை இயற்கையை கொடுத்துருக்கு. எல்லாம் எதுக்கு, ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுலாக மாதிரி வளரணும். வளர்ந்து கீழே விழுந்துருது, அதை திரும்ப என்ன பண்ணணும், டைஜஷன் பண்ணி சின்ன மாலிகுலாக கொடுக்கும், இன்னொரு உயிரினம் எடுத்துகிட்டு வளரணும். அதான் ஜியோ சைக்கிள். அது சைக்கிள் நடந்துக்கிட்டே இருக்கும். இதை யார் டிஸ்டர்ப் பண்ணியாச்சு? இப்போ மனிதன். இந்த பூமியோட கெப்பாசிட்டி 50 கோடி பேர் தான் இருக்க முடியும். ஆனால் இப்போ எத்தனை கோடி பேர் இருக்கும், 800 கோடி பேர் இருக்கும். அதுக்காக இயற்கையை போய் என்ன பண்ணுறான், இவனா புதுசாக மாலிகுல் தயாரிக்கிறான். அந்த மாலிகுலை டீகம்போஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, மண் வளம் கெட்டு போகுது, இயற்கை சீற்றம் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. 50 பேர் வாழக்கூடிய வீட்டில் 800 பேர் வாழ்ந்தால் எப்படி இருக்கும்? சுகாதாரமான வாழ்க்கை, நல்ல சத்தான வாழ்க்கை இருக்கவே இருக்காது. அப்படி தான் போயிட்டுருக்கு. ரைட். இதெல்லாம் மெயின்ஸில் அழகாக பாயிண்ட் எழுதும், அப்படி பிடிச்சி எழுதுனீங்கன்னா தனி. இன்னும் புரிஞ்சிக்கிறது நிறையா இருக்குது. இது அவுட்லைன் தான். சயின்ஸ் நான் 10th விட்டுட்டேன் சார், நோ ப்ராப்ளம். இனிமேலாம் கவனிங்க, அதுக்கான பதிலெலாம் அங்கே வரும், பார்த்துட்டே வரலாம். மெயின்ஸு, குரூப் 2, குரூப் 1, யூபிஎஸ்சி, அதெல்லாமே எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே அங்கே 4 ஆப்ஷன் இருக்கும். அதேமாதிரி அப்ஜெக்டிவ் டைப்பாக இருந்தாலும் 4 ஆப்ஷனில் இது இங்கே வரும், இது இங்கே வரும், இதுதாண்டா இங்கே வரும், இந்த இடத்துக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இதெல்லாம் வேறு இடத்துல வரும்னு அழகாக அடிச்சிடலாங்க. புரிஞ்சுக்கங்க நல்லா. அதேமாதிரி செல்கள் எல்லாம் ஒரே, நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, நம்ம உடம்புலையே எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்காது செல்லு. 10th வரைக்கும் படிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. 10th வரைக்கும் என்ன பண்ணுவோம், ஒரே மாதிரி படிப்பீங்க. +1 +2 போக என்ன ஆயிடுவீங்க, குரூப் மாறிக்கிறீங்களா, பயாலஜி, ஆர்ட்ஸு, பயாலஜி கூட்டெலாம் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி போயிடுவீங்க. கரெக்டாக ஆர்ட்ஸ் காக்கி சட்டையை தூக்கிட்டு போவான், அக்கௌண்ட்ஸ் நோட்டை தூக்கி மாறிக்கிறீங்களா. அதே மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு வேலையை செய்கிறான். அதனால் அந்த செல்கள் எல்லாம் என்ன பண்ணிருந்தான், அவங்களுக்கு தகுந்த அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி அவங்கள மாற்றிக்குவாங்க. இங்கே பாருங்கள், நம்ம உடம்புல எத்தனை வகையான செல் இருக்குங்க. இது தசைச்சல், எலும்பில் ஒட்டிக்கிட்டு இருக்குல்ல தசைச்சல், அது இந்த ஷேப்பில் இருக்கும். அப்படி இது ரத்த சிவப்பணு, இது ரத்தத்தில் உருண்டு ஓடணும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி இருக்கும். கொஞ்சம் குழியாக இருக்கும். ஏன்னா குழியாக இருந்தால் தான் நிறையா அந்த பிக்மெண்ட் இருக்கும், ஹீமோகுளோபின். அப்போ நிறைய ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா எல்லா ஒரு லங்ஸ்லேருந்து ஆக்சிஜன் எடுத்துக்கும் இந்த செல்லு. போகிற வழியில் இப்போ நான் காலுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க, அப்படி கால் வழியில் போகிற வழியில் இருக்கக்கூடிய எல்லா செல்லுக்கும் என்ன பண்ணணும், ஆக்சிஜனை நான் கொடுத்துட்டே போகணும். அதெல்லாம் அதுக்குள்ளே அவங்களுக்குள்ளே நடந்துடும்.
அப்போ நிறைய ஆக்சிஜனை அப்சர்வ் பண்ணிட்டு போகணும். அதனால தான் ஆகுது, அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டு போகிறதுக்கு உருண்டையாகவும் இருக்குது. இந்த மாதிரி 2 பக்கம் என்ன இருக்கும், அப்படி விரலை வச்சு அமுக்கின மாதிரி இருக்கும். அமுக்கினா என்ன ஆயிரும், பரப்பு அதிகமாயிரும். பரப்பு அதிகமாக இருந்தால் நிறையா பிக்மெண்ட் இருக்கும். பள்ளமானதுனால தான் பரப்பு அதிகமாகுது. அப்போ நிறைய ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போக முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. இவர் வந்துட்டு நரம்பு செல்லு இன்ஃபர்மேஷனை இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு நரம்பு செல்லோட இது இருக்குல்ல, இதில் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த செல் என்ன பண்ணும், தலையா அதோட வால் இப்படி இருக்கும். அது இன்னொன்னோட கனெக்ட் ஆகிருக்கும், 3 செல்லோட கனெக்ட் ஆகிருக்கும். அப்படி இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு போகும் அதெல்லாம். அடுத்தது அதுக்கு தகுந்த மாதிரி அதோட ஷேப்பு. சரியா? அப்புறம் பார்த்தீங்கன்னா தோல் மேலே புறச்செல், தோல் மேலே இருக்குல்ல, மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், லென்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா தனித்தனி செல்லு தனியாக தெரியும். அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி இவ்வளோ நெருக்கமாக இருப்பாங்க. யாரையும் உள்ளே விடக்கூடாது, அவங்களோட வேலையாக தான். அங்கங்கே ஓட்டை இருக்கும், அவன் நினச்சாதான் அந்த ஓட்டை ஓப்பன் ஆகும். எல்லாம் க்ளோஸ் ஆகி வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி. அப்புறம் தசை செல், எலும்பு செல், எலும்பு அதுக்கு தகுந்த மாதிரி. அப்போ பல செல் உயிரிகளில் அமீபானா எல்லா செல்லும் ஒரே மாதிரி தான் இருக்காது, பிரச்சனையே கிடையாது. பல செல் உயிரிகளில் சரியா கூட்டமாக வாழ்கிறாங்க. ஒவ்வொரு செல் என்ன பண்ணும், அவங்களுடைய என்ன வேலை செய்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்குவாங்க. அம்மாவோட கருவில் ஃபஸ்ட்டு ஒரு செல் இருக்குல்ல, அது ஒன்றா ஃபஸ்ட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதேமாரி தொப்புள் கொடி ஒரு உரம் மாதிரி எடுத்து போடுவாங்க, அதுக்குள்ளே தான் நம்ம குழந்தையா இருக்கிறப்ப இருந்திருப்போம். சரியா? ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், அதெல்லாம் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் காட்டுறதே கிடையாது. அப்புறம் எப்படி அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, மனைவி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எல்லாம் தெரியும். பனிக்கூடம்னு சொல்கிறாங்கல்ல, பனிக்கூடம், குடம், அது மேலே ஒரு தோல், அந்த தோலெல்லாம் ஒரே மாதிரி செல். அப்புறம் பல செல் உருவாகி ஒரு பால் மாதிரி வரும் நம்ம உயிரினம், நிறைய செல். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுனா ஃபஸ்ட்டு ஹார்ட் உருவாகும், ஹார்ட் செல் ஃபார்ம் ஆகும். ஆமாம், ஹார்ட்டு. அப்புறம் ஒவ்வொரு உறுப்பாக உருவாகும், ஒவ்வொரு உறுப்பான. அப்போ ஒரே மாதிரி இருந்த செல்கள் என்னவா மாறுது, அவங்களுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி வேறுபட்ட செல்லாக மாறுறாங்க. ஸ்டெம் செல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிவிலலாம் விளம்பரம் வருது, என்னன்னு பார்த்துருக்கீங்களா? ஸ்டெம் செல், ஸ்டெம் தெரப்பி, ஸ்டெம்மு தான் அது, அவ்வளோதான். எப்படி உருவாக்க முடியும்? இந்த தொப்புள் கொடி, அந்த குழந்தைக்கு சுற்றிலும் இருந்த கவர்லாம் இருந்ததில்ல சொன்னல, அந்த பனிக்கூடம், அந்த தோல் எல்லாமே அந்த குழந்தையோட ஒரு செல்லுலேருந்து உருவான ஒரே மாதிரியான செல்கள். இந்த ஒரே மாதிரியான செல்கள் தான் என்ன ஆகும், இதய செல்லாவோ கிட்னி செல்லாவோ லிவர் செல்லாவோ மாற்றம் அடையும். சரியா? அவங்க சொன்னது வெரி குட். இதை எடுத்து வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எங்கள் ஊரில் நம்ம பேங்க்கில் கேஷ் டெபாசிட்டு, அது என்னது லாக்கர் வச்சுருப்பாங்க பேங்க்கில். நீங்கள் போய் அங்கே பொருள்லாம் வச்சுட்டு தேவையானப்போ போய் எடுத்துக்கலாம். அது மாதிரி ஸ்டெம் லாக்கர் இருக்குது, விளம்பரம் வந்துக்கிட்டு இருக்குது பாருங்க டிவியில். செல் பேங்க்கா, ஸ்டெம் செல் பேங்க்கா, அது அதில் உங்களுக்கு குழந்தை பிறக்குது ஃபியூச்சரில், அந்த குழந்தையோட தொப்புள் கொடி. ஏன்னா அந்த குழந்தையோட செல்லு உலகத்தில் வேறு எந்த குழந்தையோட செல்லு மாதிரி இருக்காது. ஒரே ஒருத்தருக்கு இருக்கலாம், அது எப்படி என்னன்னு சொல்கிறேன். அப்புறம் வேறு யாருக்குமே இருக்காது, அவங்க அப்பா அம்மா கூட இருக்காது. அதுக்கு ஒரு பாயிண்ட் பார்க்கணும், அது பார்ப்போம், இருக்காது. அந்த குழந்தைக்கு மட்டும்தான் இருக்கும் அந்த செல். வேறு யாரும் அவங்க கூட பிறந்த அண்ணனும் கூட இருக்காது, தம்பிக்கு இருக்காது, அப்பா அம்மாவுக்கு இருக்காது. அப்பா அம்மாவோட கலந்த கலவை தான் அது, அந்த குழந்தை, அந்த செல். அதனால் வேறு யாரோ உறுப்பு வச்சாலும் செட் ஆகாது. ஸோ அந்த தொப்புள் கொடி, அந்த பனிக்கூட தோல் இருக்குல்ல, அதை எடுத்து வச்சிட்டிங்கனாக்கா அதான் ஸ்டெம் செல். அதை எடுத்து இப்போ எனக்கு எங்கள் அப்பா அம்மா வச்சுருந்தான்னு வச்சுக்க, எனக்கு கிட்னி அவுட்டு, சும்மா சொல்கிறேன், நல்லா தான் இருக்குது. 2 கிட்னி செட் ஆகலை, நான் எவன்டி கிட்னி கடன் வாங்க வேண்டாம், 2 வேலை பண்ணலாம். இதான் ஸ்டெம் தெரப்பின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். என்னோடய ஸ்டெம் செல் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரீசரில் போட்டு வச்சுருப்பாங்க, அப்போ சாகாது, அப்படியே தான் இருக்கும். கிட்னி, என்னோடய கிட்னி இருக்கு இல்லையா, அந்த கிட்னியோட செல்லாக ஸ்டிமுலேட் பண்ணி விடுவாங்க. ஒரு 5-6 கிட்னி செல்லு ஃபார்ம் ஆயிரும்.
ஸ்டிமுலேட் பண்ணி விடுவாங்க. கிட்னிஸ் எல்லாம் மாறணுன்னா அது மாறும். அது ப்ராசஸ்லாம் இருக்குது. மாறணுன்னா அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க, என்னோடய கிட்னிக்குள்ளே உள்ளே அனுப்பிடுவாங்க. அப்போ இந்த கிட்னி செல் என்ன ஆகும், பல திரும்பவும் ரெக்கவரி ஆகி செத்து போன செல்லெல்லாம் வெளியில் அனுப்பிட்டு புது செல் வந்து புது கிட்னி ஃபார்ம் ஆகிக்கும். அப்படி பண்ணலாம். அல்லது வெளியிலேயே என்ன பண்ணலாம், வச்சு அந்த கிட்னியை உருவாக்கலாம். இந்த ஸ்டெம் செல்லை தூண்டி விட்டு பல செல்லாக கிட்னி செல்லாக மாற்றி விட்டு புது கிட்னியை உருவாக்கி 2 கிட்னி பிடுங்கி வெளியில் போட்டு இந்த 2 கிட்னி உள்ளே வச்சுக்கலாம். அதெல்லாம் அந்தளவுக்குலாம் நமக்கு தெரியாது. பேசிக் கான்செப்ட் அவ்வளோதான். அது பொருளுக்கு பொருள் மாறும். சரி, உறுப்புக்கு உறுப்புக்கு மாறும். புரியல. அது தெரிஞ்சிடும். நீங்கள் கிட்னி ஓரளவுக்கு அவுட் ஆனவுடனே தெரிஞ்சிடும். அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறையா உறுப்புகள் என்ன பண்ணுறான், மாற்றம் செய்யலாம். ஃப்ரீசரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா அது ஒன்றுமே ஆகாது. அது அப்படியே இருக்கும். எது அந்த தொப்புள் கொடியும் அந்த பனிக்கூடம், அதான் ஸ்டெம் தெரப்பி. சரியா? எல்லாமே டிவியில் விளம்பரம் வருது பாருங்கள். அது என்னன்னே தெரியாமல் விளம்பரம் போட்டுக்கிட்டு இருக்கிறான் இதெல்லாம். ஆமாம், இப்போ தான் அதை பற்றி லைட்டாக போட்டிருக்கான், புக்கில் வருது. சரியா? இப்படி தாங்க நடக்குது. அது பயாலஜிக்கல், அது இயற்கை, அதுக்கு உருவாக்கி இருக்கு. அப்படி இருவாழ்வி தவளை ஊர்வன பெரும்பாலும் இருவாழ்விகள். இது செல் எடுத்தனா டைம் ஆயிரும். இதை நாளைக்கு எடுப்போம். தரேன் அனுப்பி விட்றேன். இப்போ பிரிண்ட் எடுத்துக்கங்க. தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. சும்மா அந்த வார்த்தையை மட்டும் பார்த்துட்டு போவோம். செல் நுண்ணுறுப்பு என்ன, யார் சார் 4 மணி நேரம் இருக்கா, நடத்திடலான்னு தான் நினைக்கிறேன். செல் நுண்ணுறுப்பு ஃபஸ்ட்டு செல் சவ்வு தான் வரணும். செல் சவ்வுக்குள்ளே தான் எல்லாமே இருக்கும். தாவர செல்லில் மட்டும் செல் சவ்வுக்கு மேலே என்ன இருக்கும், செல் சுவர் இருக்கும். இங்கிலீஷில் செல் வால். செல் வால். செல் சவ்வுக்கு வந்துட்டு என்னம்மா சொல்லுவாங்க, மெம்பரேன், செல் மெம்பரேன். மெம்பரேனுக்குள்ளே கொலன்னு ஜெல்லி மாதிரி இருக்கும். அதான் சைட்டோபிளாசம். சரியா? சைட்டோபிளாசத்துக்குள்ளே தான் எல்லா உறுப்புகளும் உள்ளே உட்காந்துருக்காங்க. இந்த பாருங்க, நிறைய பேர் இருக்காங்களா இவனுங்கெல்லாம். அப்போது தாவர செல்லாக இருந்தால் செல் சுவர், அதுக்குள்ளே போனோம்னா செல் சவ்வு, அப்புறம் சைட்டோபிளாசம். விலங்கு செல்லாக இருந்தால் எதை மட்டும் கட் பண்ணிடணும், செல் சுவர், செல் வாலை மட்டும் விட்டுட்டிங்கன்னா மற்றதெல்லாம். இன்னும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. 2 பேருக்கு 3 டிஃப்ரென்ஸ் மொத்தம். அது என்னென்னு பார்ப்போம். அவ்வளோதான். அப்புறம் உட்கரு போட்டிருக்கா. யூகேரியாட்டிக் செல்லாக இருந்தாக்கா உட்கரு இருக்கும், கிளியராக உட்கரு இருக்கும். ப்ரோகேரியாட்டிக்கில் உட்கரு தனியாக தெரியாது. சைட்டோபிளாசத்துக்குள்ளே அங்கங்கே கிடக்கும். அவ்வளோதான். செல் சுவர், இங்கிலீஷில் செல் வால். எங்கே மட்டும்தான் இருக்கும் இது, பிளான்ட் செல்லில் மட்டும் இருக்கும். அடுத்தது இது எதால் ஆணுச்சு சார்னா செல்லுலோஸ்னால் ஆணுச்சு. இது எதால் உருவாயிருக்கும், கார்போஹைட்ரேட் தான் செல்லுலோஸாக மாறிடும். இவர் தான் அந்த மரத்துக்கு பாதுகாப்பு, உறுதியான, உயரமாக மறந்து போகுதில்ல தடிமனா. இப்போ நம்ம உடம்புல எலும்பு மட்டும் இல்லைன்னா என்ன இருக்கும், அது என்னது ஜெல்லி மீன் இருக்குல்ல, அப்படி தான் இருக்கும். ஜெல்லி மீன்லாம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு தான் நம்ம மரத்தில் தாவரத்துக்கு இது இருக்கா, எலும்பு இருக்கா, நேராக நிற்கிதா, காற்றுக்குத்துல எல்லாம் யாரா காரணம், இந்த செல்வால் தான் காரணம். புரிஞ்சுச்சா? ரைட். அடுத்தது அந்த செல்வால் எதால் ஆனது, செல்லுலோஸால் ஆனது. கேள்வி. தாவர செல்விற்கான செல்லுக்கு, அந்த தாவர செல்லுக்கு வடிவமே இவர் தான் கொடுக்குறாரு. பிளாஸ்மோடெஸ்மெட்டா அப்படின்னாக்கா இந்த செல் வால் இருக்குல்ல, அது ஒரு 2 செல் இருக்குன்னா 2 செல்லுக்கு நடுவில் செல் வால்வில் ஒரு ஓட்டை இருக்கும். இது வழியாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கும். தண்ணி இதெல்லாம் இருக்குல்ல போகும், உணவுகள்லாம் இருக்குல்ல அது வழியாக. இப்போ 2 செல்லுக்கு நடுவில் ஒரு ஓட்டை வழியாக 2 செல்லுக்கு நடுவில் ஒரு இணைப்பு இருக்கும். அந்த ஓட்டைக்கு பேர் தான் இது
பிளாஸ்மோ டெஸ்மெட்டா, செல்களை இணைக்க. இது வழியாக தண்ணி கிண்ணிலாம் ஊறி அப்படியே மேலே போகும். அடுத்தது செல் ஜவ்வு. இது எதில் மட்டும் இருக்கும்? செல் சுவர், தாவர செல்லில் மட்டும் இருக்கும். இது 2 செல்லையுமே இருக்கும் செல் ஜவ்வு. விலங்கு செல்லினை சுற்றி எல்லையாக இருக்கும். தாவர செல்லுக்கு இல்லையா சார்? தாவர செல்லுக்கு யார் எல்லை? செல் சுவர் தாவர செல்லுக்கு. விலங்கு செல்லுக்கு இவர் தான். பிளாஸ்மா மெம்பரேன், பிளாஸ்மா ஜவ்வு அல்லது செல் ஜவ்வு, செல் மெம்பரேன் எப்படி வேணாலும் சொல்லுவோம். ஒழுங்கற்ற வடிவம், அமீபா மாதிரி கொல கொலன்னு. அதனால தான் எலும்பெல்லாம் உருவிட்டிங்கன்னா நம்ம உடம்பு என்ன ஆயிரும்? ஜெல்லி மீன் மாதிரி கீழே பொழக்குன்னு விழுந்துடும். ரைட். செல்லு இருக்குது பாதுகாப்பு, போக்குவரத்துக்கு. கை காலெலாம் ஆட்டி நடக்கிறோம்ல, எலும்பு தான் காரணம். இல்லைனா அமீபா மாதிரி என்ன பண்ணணும்? அமீபா அந்த ஒரு பெயிண்ட் விளம்பரத்துக்கு வருதுல பொம்மைங்களாம், அப்படி தான் உருண்டு தான் போகணும். கொல 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 கொலன்னு உருண்டு தான் போகணும். கற்பனை பண்ணுறீங்களா? ஆமாம், இவர் தான். சரி, நான் இங்கே சொல்லிட்டேனா? ரைட். செல்லிற்கான, நான் எலும்புன்னு நினச்சி சொல்லிட்டேன். செல்லுக்கான போக்குவரத்திற்கு உதவுது. இதே மாதிரி தான் செல்லுக்குள்ளே சாப்பாடெல்லாம் உள்ளே போகணும். செல் ஜவ்வுள்ள பார்த்துட்டு இருக்கோம், நான் எலும்பு வச்சு சொல்லிட்டேன். செல்லுக்குள்ளே சாப்பாடெல்லாம் உள்ளே போகணும். அதே மாதிரி செல்லுக்குள்ளே கழிவெல்லாம் இது வழியாக தான் வெளியில் வரும். ஓகேவா? அதனால தான் செல்லோட கதவுன்னு சொல்கிறாங்க. அதேமாரி போக்குவரத்து உருண்டு போகும். அமீபா சொன்னல, அமீபா செல் ஜவ்வு தான் உருண்டு போகும். கால் மாதிரி முளைச்சி கிளச்சி அந்த பெயிண்ட் விளம்பரத்தில் பொம்மைங்க போகும்ல, அது மாதிரி பொய்க்கால் மூலியமாக போகும். இதெல்லாம் செல் ஜவ்வோட வேலைகள். புரோட்டோப்ளாசம், சைட்டோப்ளாசம். என்ன மாதிரி? புரோட்டோப்ளாசம், சைட்டோப்ளாசம் பயாலஜி படித்தவங்க பார்க்கலாம். நீங்கள் சரி கவனிங்க, இருங்க, கவனிங்க. அதாவது புரோட்டோப்ளாசம் அப்படின்னாக்கா நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா? நியூக்ளியஸ் அதுக்குள்ளே கொல கொல கொலன்னு ஒன்று இருக்குன்னு சொன்னேன்ல, அதையும் நியூக்ளியஸுக்கு வெளியில் கொல கொலன்னு இருக்குல்ல, இது ரெண்டையும் சேர்ந்து மொத்தமாக சொன்னீங்கன்னா புரோட்டோப்ளாசம். நியூக்ளியஸ்குள்ளே கொல கொலன்னு இருக்குல்ல, அதுக்கு பேர் என்னது? நியூக்ளியோப்ளாசம். சரியா? நியூக்ளியஸ்குள்ளே அந்த நியூக்ளியஸினுடைய ஜவ்வு, அதுக்கு வெளியில் கொல கொலன்னு இருக்குல்ல, அங்கே தான் மற்ற உறுப்புலாம் இருக்கும். அந்த கொல கொல பார்ட்டுக்கு பேர் என்னது? சைட்டோப்ளாசம். புரிஞ்சதா இல்லையா? ஞாபகம் இருக்கா? புரியலையா? புரோட்டோப்ளாசம்னா நியூக்ளியோப்ளாசம், சைட்டோப்ளாசம் ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா புரோட்டோப்ளாசம். நியூக்ளியோப்ளாசம்னா அது உள்ள நியூக்ளியஸ்குள்ளே கொல கொலன்னு இருக்கிறது. புரிஞ்சுதா? அதை விட்டு வெளியில் கொல கொலன்னு இருக்கிறதுலாம் என்னது? சைட்டோப்ளாசம். புரிஞ்சுதா? ரைட். ஓகே. அங்கேயே டவுட்லாம் வரலையா? ஸ்கூல் படிக்கிறப்ப வந்துச்சு, ஆனால் சொல்லித்தர மாட்டாங்க. எப்படி மறக்கும்? படமாக மாற்றினீங்கன்னா. ரைட். சைட்டோப்ளாசம். இப்போ சைட்டோப்ளாசத்தை சொல்கிறாங்க. இங்கே தான் எல்லாமே செல்லின் இயக்க பகுதி. செல் மெம்பரேனுக்குள்ளே உள்ளே போகக்கூடிய எல்லா பொருளும் எங்கே போகும்? சைட்டோப்ளாசத்துக்குள்ளே போய் ஊறி தான் வேறு உறுப்புக்கு போகணும். இதுக்குள்ளே தான் எல்லா உறுப்பு இருக்காங்க. செல் ஜவ்வின் உள்ளடக்கிய செல்லின் அனைத்து பகுதிகளும் கொண்டது, உட்கருவை தவிர. உட்கருவு தனி. சைட்டோப்ளாசம். சைட்டோசால் ஜெல்லி மாதிரி போன்ற 70% 90% இதால் தண்ணியால் ஆனச்சு. நிறமற்றது, கொல கொலன்னு. செல் நுண்ணுறுப்புலாம் எங்கே இருக்குது? அதில் தான் பதிஞ்சிருக்கு எல்லா உறுப்பும். எதை தவிர? உட்கருவை தவிர, நியூக்ளியஸை தவிர. நியூக்ளியஸை தனியாக விட்டுட்டாங்க. ஓகேவா? அடுத்தது எண்டோபிளாச. அங்கே இருக்கிறவங்க யார்? அங்கே உள்ள நுண்ணுறுப்புகள். இதோட நிறுத்துவோம், நாளைக்கு பார்ப்போம். எண்டோபிளாச வலைப்பின்னல், நுண்குமிழ்கள், ரைபோசோம், கோல்கை உறுப்பு, லைசோசோம், மைட்டோகாண்ட்ரியா, சென்ட்ரியோல், பசுங்கனி. எத்தனை நுண்ணுறுப்பு இருக்குது. திரும்ப பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்துடும். அவங்களோட வேலையெல்லாம் டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். பசுங்கணிகம் எங்கே மட்டும்தான் இருக்கும்? இது பிளான்ட் செல்லில் மட்டும் இருக்கும். தாவர செல்லில் மட்டும் இருக்கும். குளோரோஃபைல் தானம்மா? குளோரோஃபைல் பச்சையம்.
குளோரோபிளாஸ்ட். அதில் உள்ள பிக்மெண்ட் எல்லாம் குளோரோஃபைலும்பாங்க. அவ்வளோதான். ரைட். தாவர செல்லில் மட்டும்தான் அது இருக்கும். தாவர செல்லில் மட்டும் இருக்கும். இங்கே தான் உணவு தொழிற்சாலை. உணவு எது? எல்லா உயிரினங்களுக்கும் அடிப்படை உணவு ஆற்றல். சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய ஆற்றல், வெப்பம், அதை குளோரோபிளாஸ்ட். தாவரத்தில் இந்த குளோரோபிளாஸ்ட்டில் என்ன சார் நடக்கும்? பச்சையம் அங்கே தான் இது நடக்கும், உணவு உற்பத்தி. ஏன் சார் உணவு உற்பத்தி தொழிற்சாலை அப்படின்னாக்கா குளோரோபிளாஸ்ட் அங்கே என்ன சார் நடக்கும்? சூரிய ஆற்றலை பிடிச்சிக்கும். குளோரோஃபைல்னு பிக்மெண்ட் இருக்கும், பச்சையா பசுங்கணிகம் தமிழில். சூரிய ஆற்றலை பிடிச்சி ஏடிபியாக மாற்றிடுவாங்க. அதை பற்றி டீட்டெயில்டாக இன்னொன்று இருக்குது, பார்ப்போம். 6th-லேருந்து 10th அந்த பாடம்லாம் இருக்கான். அதுக்கப்புறம் ஏடிபியை பிடிச்சா என்ன பண்ணிடும்? கார்போஹைட்ரேட்டாக மாற்றிடும். எங்கே நடக்குது? எல்லாமே குளோரோபிளாஸ்ட்டுக்குள்ளே நடக்கும், பச்சையத்தில் பசுங்கணிகத்துக்குள்ளே நடக்கும். சரி, அப்போ டைரெக்டாக சொல்கிறேன். சரி, அட்மாஸ்பியர்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும். அட்மாஸ்பியர்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும். ப்ளஸ் மண்ணிலேருந்து H2O மாலிகுல் எடுத்துக்கும். சரியா? H2O மாலிகுல் எங்கே நடக்குதுங்க? குளோரோபிளாஸ்ட்டில். குளோரோபிளாஸ்ட் பசுங்கணிகத்தில். ப்ளஸ் சூரிய ஒளி. சூரிய ஒளி இல்லைன்னா இது நடக்காது. ஒரு சில தாவரத்தில் நடக்கும். சூரிய ஒளி, சன்லைட். சன்லைட்டை பிடிச்ச ஒன்று, சன்லைட்டு தானே, அதை தடுத்தானமாக மாறிடும், வெப்ப ஆற்றலாக மாறிக்கும். அந்த வெப்பத்தை பிடிச்சி தான் ஏடிபியாக மாற்றிடுவாங்க. மாற்றி இந்த கார்பனை தூக்கிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுருவாங்க. அதான் CHO கார்போஹைட்ரேட். C6H12O6 இதுக்குள்ளே ஏடிபியாக மாற்றி உள்ளே உட்கார வச்சிடும். ப்ளஸ் இங்கே உள்ளே போனதில் யார் மிஸ்ஸிங்கு? இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. இங்கே 6 வச்சுங்க. ஆக்சுவலாக 12 எடுக்கும், நம்ம 6 வச்சுக்கோங்க. O2 ப்ளஸ் O2 ரிலீஸ் ஆகும். இதுதான் உணவு, கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ். திரும்ப ரிவர்சல் ப்ராசஸ் மைட்டோகாண்ட்ரியாவில். குளோரோபிளாஸ்ட் தானே சொன்னேன். இது எங்கே நடக்கும்? குளோரோபிளாஸ்ட். நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். திரும்ப என்ன ஆகும்? இந்த கார்போஹைட்ரேட்டும் ஆக்சிஜன் எங்கே போகும்? மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே போகும். மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே போகும். மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணுவோம்? திரும்பவும் ரிவர்சல் ப்ராசஸ். இந்த கார்பனை கொண்டு போய் இங்கே சேர்த்து விட்டுருவார். இங்கே 6 இருக்கும். 6 CO2 ஒரு கார்போஹைட்ரேட் உடைச்சாக்கா, ப்ளஸ்ஸு 6 H2O மாலிகுல், அதை ரிலீஸ் பண்ணும். திரும்ப இவங்க 2 பேர் எங்கே போவாங்க? குளோரோபிளாஸ்டாக்கு போய் இப்படி மாறி இப்படி வருவாங்க. இதில் குளோரோபிளாஸ்ட் நம்மக்கிட்ட இல்லை, அதனால் நம்மக்கிட்ட இந்த ப்ராசஸ் நடக்காது. மைட்டோகாண்ட்ரியா தான் இருக்குது. அவங்களுக்கு சமைச்சி பிடிச்சி சாப்பாடெல்லாம் சேமித்து வச்சுக்கிறது, பிடிங்கி நம்ம சாப்பிட்டு ஜீரணிச்சு திரும்ப அனுப்புகிறோம். தாவரம் எடுத்துகிட்டு திரும்ப அப்படி சைக்கிள் பண்ணும். ஜியோ சைக்கிள். யதார்த்தமாக புரிஞ்சிக்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது. என்ன அபிஷேக், கவனிக்கிறீங்களா? எங்கே கவனிக்கிறீங்க? ஃபார்முலாலாம் விட்டுருங்க, கதையை கவனிங்க. ஃபார்முலா தான் புக்கில் படித்து தானே உட்காந்துருக்கோம். கதையை கவனிங்க. கதையை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் ஃபார்முலா எப்போ வேணாலும் பாத்ரூமில் கூட உட்காந்து பார்க்கலாமே. ஆமாம், இதெல்லாம் இது எங்கே நடக்கும்? பசுங்கணிகத்தில் நடக்கும். இதில் அந்த பசுங்கணிகங்கள் 2 வகை, வண்ணக்கணிகம், வெளிர்கணிகம் அப்படின்ற 2 இருக்குது. குரோமோபிளாஸ்ட். குரோமோனா கலர்டு, அதாவது இலைன்றேன், மலர் இதெல்லாம் இருக்குல்ல அது, அப்புறம் பழம், இதிலெல்லாம் கலராக இருக்கா? மாம்பழம் சிகப்பாயிருதா, மஞ்சளாயிருதா, அதெல்லாம் வண்ணக்கணிகம். ஆமாம்,
பச்சையாக இருக்கிறவங்க பச்சை கணிகமாக இருக்கும், பழுத்துருச்சுன்னா மஞ்சளாக இருக்கும், வண்ண கணிகம். அது மாதிரி கலர்லெஸ். வெள்ளையாக இருக்கும் ஒரு சில இதில், அது வந்து லூக்கோபிளாஸ்ட். பச்சையாக இருந்தால் என்னது வல்ல கடிகத்தில் வந்துடும். வெள்ளையாக இருக்குல்ல, பூவில் வெள்ளையாக இருக்குல்ல, அதெல்லாம் வந்து என்னது கலர்லெஸ், லூக்கோபிளாஸ்ட். லூக்கோனா வெள்ளைன்னு அர்த்தம். அந்த மாதிரி அவ்வளோதான். பழங்கள் பழுக்கும் பொழுது பசுங்கணிகங்கள் வண்ணக்கணிகமாக மாறும். நம்மவா பச்சையாக இருந்து மஞ்சளாக மாறுதா, அதான் சொல்கிறாங்க. அதேமாதிரி பழம் பழுக்கும் பொழுது மாம்பழம் சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும்? மாங்காய் சாப்பிட்டா இனிக்குமா? அது ஸ்டார்ச்சு, உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஸ்டார்ச்சு, புளிக்காது. அதில் வேறு ஒரு பொருள் இருக்கனால புளிக்குது. ஸ்டார்ச்சு அந்த அரிசி திங்கிற மாதிரி தான் இருக்கும். சரியா? அரிசி, ஆமாம், அதே மாதிரி தான் இருக்கும். அப்போ ஸ்டார்ச் வந்து பெரிய மாலிகுல், அது உடஞ்சி என்ன ஆயிடுச்சு, சுக்ரோஸாக மாறிடுது, சர்க்கரையாக மாறுது. அதனால தான் இனிக்க ஆரம்பிக்குது. இனிப்பு பெரிய மாலிகுல் உடஞ்சி சின்ன மாலிகுலாக மாறும். சிம்பிளாக புரிஞ்சுக்கங்க. ரைட். பச்சையம் எனும் நிறமி காணப்படுது எங்கே? குளோரோ. அதுதான் சொல்கிறாங்க திரும்பவும். உங்களோட வேலை என்னது? உணவு தயாரித்தல். என்ன ஆற்றலாக மாறுது? சூரிய ஒளி ஆற்றலை வேதி ஆற்றலாக மாறுது. ஆமாவா? வேதி வினை தானே இது, வேதி ஆற்றல். ஏன் சார் இங்கே பாருங்கள், வேதி வினை. ஒரு பொருள் வேறு பொருளாக மாறுது, ரெண்டு வேறு பொருள் சேர்ந்து வேறு ரெண்டு பொருளாக மாறுது. கரெக்டா? அப்போ ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறினா என்னது? அதுக்கு பேர் வேதி வினை. அப்படி வேதி வினை நடக்கும் பொழுது அந்த போய் வெப்பம் உள்ளே போய் உக்காந்துக்குது. அப்போ வேதி ஆற்றலாக மாறிடுது. கேட்பாங்க, நம்ம உடம்புல மைட்டோகாண்ட்ரியாவில் என்ன ஆற்றலாக மாறுது? கார்போஹைட்ரேட்டையும் இதையும் உடைக்குது சேர்த்து. அப்போ வேதி ஆற்றலாக கார்போஹைட்ரேட்டுக்குள்ளே இருக்குது. கரெக்டாக? அதுதான் ரிலீஸ் ஆகுது. உடம்பு தொட்டு பாருங்கள். அப்போ வேதி ஆற்றல் வெப்ப ஆற்றலாக மாறுது. மறக்குமா சாகிற வரைக்கும்? இது மறக்கக்கூடாது. இதுக்கு பேர் தான் படிப்பு. மனப்பாடம் பண்ணிட்டு உட்காந்துருந்தா படிப்பு இல்லை. கேட்பாங்க, விலங்கு செல்லில் தாவர செல்லில் மைட்டோகாண்ட்ரியாவில் என்ன ஆற்றலாக மாறுது? கார்போஹைட்ரேட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வேதி ஆற்றல் வெப்ப ஆற்றலாக ரிலீஸ் ஆகுது. அதான் உங்கள் தொடர்பு தொட்டு பாருங்கள், 37 டிகிரி செல்சியஸ் இருக்கும் உடம்புல. வெப்பம் இருக்கா? தெரியல சார். நீங்கள் உட்காந்துருக்க சீட்டை விட்டு எந்திரிச்சிட்டு அந்த சேரை தொட்டு பாருங்கள், சூடாக இருக்கும். எங்கேருந்து வந்த ஹீட் அது? நம்ம உடம்புல இருந்து. நம்ம உடம்புக்குள்ள எங்கேருந்து வந்துச்சு? ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளேருந்து வெளியில் வந்து. சரியா? ரைட். இன்னும் நிறைய விஷயம் தெரியும், கற்றுக்குவீங்க. அவ்வளோதான். இதோட இருக்கட்டும். நாளைக்கு இதை முடிச்சிடலாமா? ரைட்டு, ஓகே. மைட்டோகாண்ட்ரியா செல்லின் ஆற்றல் மையம் இந்த மாதிரி இருக்கும் ஷேப்பில். குச்சி வடிவிலானது, இரட்டை ஜவ்வால் மூடப்பட்டிருக்கும். 2 ஜவ்வு மூடப்பொருள 2 ஜவ்வால் ஆனது செல்லோட ஆற்றல் மையம். காற்று சுவாச வினை நடக்குது. அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். காற்று சுவாசம்னா என்னது? எதை உள்ளே எடுத்துக்குது? ஆக்சிஜன் தான் காற்றுன்னு சொல்கிறாங்க. கார்போஹைட்ரேட்டு ரத்தத்துக்கு போயிடும். சிறுகுடல் இருக்குல்ல, அது கார்போஹைட்ரேட்டில் உறிஞ்சி ரத்தத்தில் கொடுத்துரும். லங்ஸு வளிமண்டலத்தில் இருக்க ஆக்சிஜன் எடுத்து கொடுத்துரும். 2 பேரும் போவாங்க, ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் உள்ளே பூந்துருவாங்க. அதுக்குள்ளே சைட்டோபிளாசத்துக்குள்ளே பூந்து எங்கே போவாங்க? மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே போவாங்க. அங்கே தான் அவர் தான் இந்த வேலையை செய்வார். 2 பேரையும் போயிடுச்சு பற்ற வைப்பார். பற்ற வைக்கிறது தான் இந்த வேலையை. இந்த ப்ராசஸே எரிதல் ப்ராசஸ் தான். எதெல்லாம் ஆக்சிஜன் கூட சேர்ந்து வெப்பத்தை வெளியிடுது அதெல்லாம் வந்து என்னது? எரிதல். கம்பஷனா கெமிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம். பற்ற வைக்கும். யார் இந்த வேலையை செய்வா? அவர் தான் கிச்சன். பற்ற வைப்பார். பற்ற வச்சோன்னா கார்பன் எங்கே போய் ஒட்டிக்குவார்? ஆக்சிஜனுக்கிட்ட போய் ஒட்டிக்குவார். அப்போ இந்த ஹீட்டு ரிலீஸ் ஆகிடும். சரியா? ரைட். காற்று சுவாச வினை ஆக்சிஜன் எடுத்துகிட்டு தான் நடக்குது அது. அதான் அடுத்து உற்பத்தி செய்யப்படும் ஆற்றல் அனைத்து வளர்சிதை மாற்றங்களுக்கும் பயன்படுத்தப்படுது. செல்லுக்குள்ளே வளர்சிதை மாற்றம் செல்லுக்குள்ளே நடக்கும். சின்ன சின்னதாக அமினோ ஆசிட்ஸ்லாம் இருக்கும், அதை வந்து புரோட்டீனாக மாற்றும். ஃபேட்டி ஆசிட்லாம் இருக்கும், ஃபேட்டாக மாற்றும். சரியா? கார்போஹைட்ரேட்லாம் என்ன பண்ணும்? ஃபேட்டாக மாற்றும். அந்த வேலையை அது வளர் மாற்றம். ஃபேட்டை ஒரு சில டைமில் உடைக்கும், கார்போஹைட்ரேட்டாக மாற்றும். சிதை மாற்றம், மெட்டபாலிசம் இங்கிலீஷில். ஆனபாலிசம், கேட்டபாலிசம். வளர் சிதை மாற்றம். அதான் தாய்மொழி. வளரும் சிதையும் ரெண்டுமே நடக்கும்.
வளர்சிதை மாற்றம். புரிஞ்சுதா? கதையை புரிஞ்சுக்கணும், மனப்பாடம் பண்ணாதே. வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை கூட இல்லை, அவன் கிரேக்க லத்தீன் அங்கங்கே பிடிச்சி போட்டிருப்பான். அதனால் வார்த்தை புதுசாக இருக்கும், பேச பேச பழகிடும். சரியா? இந்த ப்ராசஸ்லாம் நீ உங்களுக்கு மறக்காது. பேர் மட்டும் எடுத்து பார்த்துக்கணும். எங்கடா கார்போஹைட்ரேட் உடையுது எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பேர் ஞாபகம் இருக்கும். இப்படி தான் படிக்கணும். சரியா? ரைட். உற்பத்தி செய்யப்படும் ஆற்றல் அனைத்து வளர்சிதை மாற்றங்களுக்கு நடக்கும். சரியா? இதெல்லாம் ஒவ்வொரு உறுப்பும் இந்த ஹீட்டை வச்சு தான் அந்த வேலையை செய்வாங்க. சமையல் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. பொதுவாக குறைந்த பணிகளை மேற்கொள்ளும் செல்களை விட சுறுசுறுப்பாக இருக்கும் செல்கள் அதிக அளவு மைட்டோகாண்ட்ரியா. ஒரே செல்லில் 2-3 மைட்டோகாண்ட்ரியாலாம் இருக்கும். நம்ம உடம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா தசை செல்லாம் இருக்குல்ல, சுருங்கி விரியன்னு எல்லாம் ஏகப்பட்ட வேலை கொடுக்குறோம். அதனால் அதெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். அதில் அதிக ஆற்றல் என்ன பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்காக அடுத்தது இதோட போதும், நாளைக்கு பார்ப்போம்.